ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா மாஃபியா கிங். கேட்டது பார்த்தீங்கன்னா குட்டிமா நீங்கள் பேர் சொல்ல, பட் ஐடி பார்த்தீங்கன்னா பாய் பேரில் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது, ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் ரொம்ப நாள் நீங்கள் கேட்டே இருந்தீங்க, இந்த கமெண்ட் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தேன். டிலே பண்ணதுக்கு ரொம்பவே சாரி டியர். சரி ஓகே, கண் முடிக்கோங்க, ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அழகா பாவனி தாவடெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக அப்படி வந்துட்டு உங்களோட அம்மா கிட்ட வந்துட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டே இருக்கீங்க. அவங்களும் அழகாக தான் இருக்கிற, சும்மா அதே கேட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அசிங்கமாக்குன்னு சொல்லிடுவேன், வாயை மூடு அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா, வயன் என்னது பட்டிக்காடு மாதிரி தாவணி பாவாடை நல்லா இல்லை, நீ எப்பவும் போடுற மாதிரி போயிட்டு ஏதாவது பேண்ட் சட்டை போட்டு வா அப்படிங்க உங்களோட அம்மா அப்படியே முறைக்கிறாங்க. பூஜா முறைக்காத, அது சும்மா சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே அமைதியாகிட. அம்மா பார்த்தீங்கன்னா உங்களை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ஆசை போல், ஸோ அதனால் போட்டு விட்டுருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படியே நீங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு புது ட்ரெஸ் போட்டால் எங்காவது போகணுன்னு தோணும்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் வேறு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகவும் உங்களோட அம்மா கிட்ட நான் கடைக்கு போய்ட்டுட்டா அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா தான், புது ட்ரெஸ் போட்டிருக்கல, எங்கேயாவது போனால் தான் நல்லாயிருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்ட, காசு கொடு நான் கடைக்கு போகிறேன் அப்படிங்க. சரி இந்தா நான் அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு எந்த பொருள் தேவைப்படாது, ஸோ நீங்கள் தான் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் வந்துட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்பா அந்த டகரட்டப்பா சைக்கிளை எடுத்துகிட்டு பின்னாடியே வரக்கூடாது சரியா, நான் பத்திரமா தான் போவேன், பத்திரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு தான், ரொம்ப ரிச்செல்லாம் கிடையாது. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி தான். உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வேலை ஏதாவது கிடைச்சா பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்துட்டு இந்த கைவினை பொருளெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி செஞ்சுட்ருக்குறாங்க. லைக் இந்த மேட்டு போடுறது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு செஞ்சு விற்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃபேமிலி இன்கம், இதுக்குள்ளேருந்து தான் வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு வந்துட்டு போடுற ட்ரெஸ்லேயே ஆகட்டும், சாப்பிட்ற சாப்பாடுலேயே ஆகட்டும், எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. பணக்கார வீட்டு குழந்தைங்களுக்கு கூட அந்த அளவுக்கு கவனிப்பு இருக்காது, அந்த அளவுக்கு உங்களை பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே காசு வாங்கிட்டு கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போனால் அந்த கடை என்றைக்கும் இருக்கும்ல, ஸோ அந்த என்றைக்கும் இருக்கிற கடை தான் பக்கத்தில் இருக்குது. அங்கே போனால் லீவ் ஆகிட்டுருக்குது, கடை சாத்தி வச்சுருக்கானுங்க. அட பாவிங்களா, என்னது இன்றைக்கின்னு பார்த்து கடை சாத்தி வச்சுருக்காங்க, இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டா, இல்லை எதனாவது கண்டிப்பாக நான் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேலாம் போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மேலே வந்துட்டு ஹைவே ஜாயிண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் உள்ளே தான் வந்துட்டு உங்களோட வீடெல்லாம் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஹைவே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் எல்லா கடையும் லீவாக இருக்குது. அதனால் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு பார்த்தா ரோடு ஹைவே ரோடு இல்லை, ஸோ அந்த ரோடு வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுது. அப்போது நீங்களும் வந்துட்டு அந்த ரோட்டில் அப்படியே ஏறி பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் அது கடை இருக்கான்னு. ஏன்னா சில கடையெல்லாம் வந்துட்டு இந்த ஹைவேல வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி தான். இப்போது அங்கே மட்டும் ஒரு கடை இருக்குது, நல்ல வேலை எங்கேயாவது கடை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி நேராக போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் போய் நிற்கிறீங்க. இப்போ ரோடை கிராஸ் பண்ணணும், டபுள் ரோடு இருக்குது, ஸோ ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். ஒரு ரோடு எப்படி கிராஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு ரோடு வந்துட்டு கிராஸ் பண்ணவே முடியல, பயமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ வண்டி இப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது காராக வருது, பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் வருது. உங்களுக்குன்னா செம பயமாக இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ பார்த்தா எதுவும் வந்த மாதிரி தெரியல, சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுக்குன்னு ஓட டக்குன்னு ஒரு கார் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, பிளாக் கலர் காரு. அப்படியே சட்டுன்னு ஜஸ்ட் மிஸ்ஸில் நீங்கள் மிஸ் ஆகிருப்பீங்க. அப்படியே நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரொட்டேஷன் பண்ணிட்டு அப்படியே நின்று ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த கார் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலுமே முன்னாடி போய்ட்டு சடன் பிரேக் போட்டு நிற்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த கடைக்கு போயிடுறீங்க. ஸோ அந்த கடைக்கு போயிட்டு ஐஸ் வாங்குற மூடே போயிடுச்சு, பட் இருந்தாலும் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கி அங்கேயே சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் மறுபடியும் வரணும்ல. ஐயோ என்னது இருட்டே ஆகி போயிடுச்சு, நான் பகல்லையே கண்ணு தெரியாது, ரோடை கிராஸ் பண்ண முடியாது, இத்தனை வெளிச்சத்தில் நான் எப்படி லைக் அந்த இருட்டாக்கும்போது லைட் வெளிச்சம் வரும்ல, அந்த மாதிரி வெளிச்சம் தான் சீக்கிரம் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. அப்படியே புலம்பிட்டே ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் இன்னொரு ரோடு இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது எந்த வெஹிக்கிளும் வரலை. சரி போயிடலான்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு வந்துட்டு ஆக்சுவலாக ஒன் சைடு தானே வரும், லைக் ஒரு பக்கம் ரோட்டில் வந்துட்டு போகிற வண்டி போகும், இன்னொரு பக்கம் ரோட்டில் வர வண்டியெல்லாம் வரும். இப்போது
வர வண்டி வர்றத தடத்தை தாண்டிட்டீங்க. இப்போ இந்த பக்கம் போகும் பார்த்தீங்களா? அப்போ போகிற இடத்த தானே பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் தானே பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்டு போகும்போது சட்டுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி வந்து நிற்குது. ஒன்றும் புரியல உங்களுக்கு. இந்த பக்கம் இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்று பார்த்துட்ருக்க. டக்குன்னு அந்த வண்டியிலேருந்து அப்படியே அந்த கார் ஓகேவா? ஸோ அந்த பிளாக் கலர் காரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இடிக்கிற மாதிரி வந்துச்சுல அந்த கார் தான். அந்த கார்லேருந்து அப்படியே வந்துட்டு இறங்கி வெளியே ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். பட் உங்களுக்கு அதை யாருன்னே தெரியாது. நீங்கள் அப்படியே அவர் வெளியே வரதை பார்த்துட்டு யாருக்கு யார் ரோட்டில் தப்பாக வராங்க அப்படிங்கிற மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடு மாதிரி அப்படியே காரில் அப்படியே கை வச்சு ஊனி தான் வந்து அப்படியே முன்னாடி அந்த கார்கிட்ட முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் அந்த பக்கம் போகாமல் லூஸ் மாதிரி அங்கேயே நின்று அவரே பார்த்துட்டே இருக்க. அவர் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருவார். நீங்கள் பயந்துடுறீங்க. இருந்தாலும் வந்துட்டு எதுக்குங்க வராங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு என்னாச்சு எதுக்கு இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு உங்களை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. செம போதை. உங்களுக்கு நான் பயம் ஆகிடுது, ப்ளீஸ் விடுங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் பார்த்தீங்கன்னா எது பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து காருக்குள்ளே போட்டுடுறாரு. அவ்வளோதான், காருக்குள்ளே போட்டு டோரை லாக் பண்ணியாச்சு. இனி திறக்கவும் முடியாது உங்களால். நீங்கள் கார்லேயே போனதும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக திறக்கவும் முடியல. அது எப்படி லைக் இந்த கீ போட்டு லாக் பண்ணிட்டாங்கன்னா அது வந்துட்டு ஓப்பன் ஆகாதுல்ல அது கீ போட வரைக்கும். அந்த மாதிரி தான் லாக் பண்ணி விட்டார். இப்போ அவர் அப்படியே வந்துட்டு போதிலே கார் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்களுக்கு நான் பயமாக இருக்குது. நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ கத்திக்கிட்டே இருக்கும் அவருக்கு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்படியே காரை திரும்ப அந்த ஹைவேலேயே ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்போ காரை விட்டு இறங்கி பின்னாடி டிக்கியில் கயிறெல்லாம் இருக்குது. ஸோ கயிறெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அப்படியே உங்கள் கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி ஒரு கட்சி எடுத்து வாயில் கட்டி விட்டுறாரு. அவ்வளோதான், இதுக்கு மேலே கத்த முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா ஓகேவா? ஸோ செம்ம போதையில் இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறேன்னு அவருக்கே தெரியல. திரும்ப வந்து காரில் உட்காந்து அப்படியே காரை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. நீங்கள் நான் அப்படியே அழுகுறீங்க, கத்திட்டு இருக்கிறீங்க. இப்போது நேராக வந்துட்டு அவரோட கார் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு போயிடுது. ஸோ இந்த வாட்ச்மேனில் இருப்பாங்கள்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் பண்ண இவரு காரை அப்படியே வந்துட்டு உள்ளே கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்படியே காரை நிறுத்திட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு மறந்துட்டு போயிடுறாரு மேலேயே. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து ஏதோ ஞாபகம் வரவும் அப்போ வந்துட்டு காரை திறந்து ஏதோ கன் எடுக்கிறதுக்கு வருவார். அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. இது என்னது, அட இவளை கட்டிட்டு வந்திருக்கான்ல, தூக்கிட்டு வந்தே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு குண்டு கட்ட அப்படியே தோலில் தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் கத்தி கத்தி மயக்கமே ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ நேரம் அவங்கள கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் சோஃபா இருக்கும்ல, சோஃபாவில் போட்டுட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 கை இடுப்பில் வச்சு உங்களையே பார்த்துட்ருக்காரு. கால் வேற ஒரு மாதிரி தடுமாறுது, நிற்க முடியல. அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. பார்த்தா அவர் தான் உங்களுக்கு தண்ணி தெளிச்சிட்ருக்காரு. ஸோ தண்ணி தெளிக்கவும் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்க அவர் அப்படியே உங்கள் கையில் இருக்கிற கட்டு, காலில் இருக்கிற கட்டு, வாயில் இருக்கிற கட்டு எல்லாம் கவிழ்த்து விட நீங்கள் அப்படியே அமைதியாக அவர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் என்னன்னு தெரில டக்குன்னு உங்கள் ஃபேஸில் அப்படியே கையை கொண்டு வந்து 2 கையை அப்படியே ஃபேஸில் கப் பண்ண மாதிரி வச்சு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு இழுக்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு சம பயம் ஆகிடுச்சு. நீங்கள் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கத்தில் அவருக்கு ஒரு மாதிரி தலை மேலே எப்படியே பெருச்சால் ஏறி கத்துற மாதிரி இருக்குது. டென்ஷன் ஆகி உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அவரே உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஸோ நீங்கள் பொத்துன்னு போயிட்டு சோஃபா மேலே விழுந்துட அவரும் பார்க்கறதுக்கு ஏதோ கொஞ்சம் அழகாக இருக்குதுன்னு தூக்கிட்டு வந்தா என்ன பெருச்சாலேயே கத்திட்டுருக்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு என்ன கத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்கு கத்திட்டு வருவாங்க, அழகாக இருந்தா நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறாரு. அப்போ தான் பார்க்குறீங்க தாலி பாடை கட்டிப்பீங்களா, அட கருமத்தை, இதை கட்டுன்னு தான் என் பிரச்சனையா, இதை கட்டுனா வாடா உங்களுக்கு கடத்தணும்னு தோணும், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுடா, என் அம்மா ஆசையாக போட சொன்னாங்கன்னு போட்டேன், இப்படியா வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரே பார்த்துட்டுக்கா என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. வீட்லையா, உன்னை வீட்டில் விடுறதுக்கு தான் நான் கட்டிட்டு வந்தேன்னா என்ன அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படின்னு கேட்க கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வர உங்களுக்கு பயம் ஆகிடுது. நீங்கள் ஓன அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு மாதிரி நீங்கள் கத்துறது அழுகுது அவருக்கு இரிட்டேட் ஆகுது. ஆல்ரெடி போதையிலக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சாய் போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை அங்கேயே விட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அப்படியே கீழேயே சோஃபாவில் கூட இல்லை கீழே அப்படியே மட்டையாயிடுறாரு. செம மட்டை, ரொம்ப போதை போல், லைக் நிறையா சரக்கு அடிச்சிருப்பாரு, நல்லா மட்டையாயிடுறாரு.
அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கை கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டாருல்ல, எஞ்சி ஓடிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்து அப்படியே கதவை திறந்தா கதவை திறக்க மாட்டேங்குது. ஸோ அவர் தான் வந்துட்டு பாஸ்வேர்ட் போட்டிருப்பாரு. கரெக்டாக அந்த பாஸ்வேர்ட் போட்டால் தான் திறக்கும். நீங்களும் வந்துட்டு என்னவா இருக்கும் என்னவா இருக்குன்னு 1 2 3ன்னு போட்டிருப்பீங்க. அது வந்துட்டு வேலை செய்யலை. இன்னும் 2 டைம் தான் இருக்குது. என்னவா இருக்கும்? இவன் பேர் என்ன? ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த ஜன்னல் வழியாக காரை எட்டி பார்க்குறீங்க. காரில் ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை போட்டு பார்க்குறீங்க. அதுவும் வேலை செய்யலை. இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. தப்பாக போட்டால் நான் போகவே முடியாது, லாக் ஆகிடும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸில் போட்டிருப்பானோ, 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி 3 2 1ன்னு போட்டால் அது லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்படியெல்லாம் யாராவது பாஸ்வேர்டு வைப்பாங்களா? ஸோ நீங்கள் அதை யோசிக்காமல் போட்டு அது அப்படியே லாக் ஆகிடுது. இப்போ வந்துட்டு உங்களால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது. அப்போ விண்டோ பார்க்குறீங்க. ஸோ விண்டோ வழியாக போகலான்னு பார்த்தா விண்டோ வந்துட்டு நல்லா கம்பியெல்லாம் வந்துட்டு கெட்டியாக போட்டு வச்சுருக்குது. ஸோ விண்டோ மூலமாக தப்பிச்செல்லாம் போக முடியாது. என்னது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் ஜன்னல் மட்டும் கம்பி கம்பியாக வச்சுருக்கான். பெரிய பெரிய வீட்டிலலாம் ஜன்னல் இப்படி இருக்காதுல்ல, வெளியே குதிக்கிற மாதிரி தானே இருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்க. தப்பிச்சு போகிறதுக்கான வழியே இல்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுத்துடுது. நைட் ஆயிடுச்சுல, ஸோ செம்ம பசி. கிச்சன் எங்கே இருக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்படியே நீங்கள் தட்டு தடுமாறி ஒரு வழியாக நீங்கள் போய் கிச்சனுக்கே போயிடுறீங்க. ஏன்னா லைட் எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்குது. உங்களுக்கு ஸ்விட்ச் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல. ஏன்னா எல்லா செவரும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. அது எந்த இடத்துல ஸ்விட்ச்சு என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குதா. ஸோ அப்படியே நீங்கள் கிச்சன் கண்டுபிடிச்சி போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா கிச்சனில் ஒன்றுமே இல்லை. என்னடா வீடு இத்தா பெருசாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக சரக்கு, பீடு, வைனு, அது இதுன்னு சொல்லிட்டு அதே தான் இருக்குது. கருவம் பிடிச்சவனே, இவன் என்னது சாப்பிடவே மாட்டானா, சரக்கு அடித்து உயிர் வாழ்கிற ஜென்மமா என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீசர் திறக்கிறீங்க. சும்மா திறக்கலாமே திறந்துருப்பீங்க. பார்த்தா அதில் வந்துட்டு ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்துருந்தா உயிரே வருது. ஐயோ சாமி கடவுளே, நல்ல வேலை ஏதாவது வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறீங்க. பட் அதுக்கு ஸ்பூன்லாம் ஃப்ரிட்ஜில் காணோம். கிச்சனில் தான் போய் தேடணுன்னு பார்த்தா கிச்சன் எம்டியாக இருக்குது. என்னது ஸ்பூன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கையை விட்டு விட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க. செம பசி. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. எல்லாம் காலி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தட்டு மாதிரி திரும்ப அந்த ஹாலுக்கே வரீங்க. இப்போ சோஃபா கைக்கு படவும் சோஃபா மேலே ஏறி அப்படி படுத்துக்கிறீங்க. வெளியும் போக முடியாது, இவரும் மாட்டே ஆகிட்டாரு. ஸோ இப்போதைக்கு பசியும் தீர்ந்துடுச்சு, அதனால தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டு கண்ணை முழிச்சு பார்த்துட்டே தான் இருக்கீங்க. பட் இருட்டில் ஒன்றும் தெரியல. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ தேடுவார்ல, அம்மா அழுவாள்ல. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், நான் என்ன தான் பண்ணட்டும், என்னை தேடுவாங்க, கண்டுபிடிப்பாங்களா, போலீஸ்க்கு இது சொன்னாங்களா, இல்லை தேடுறாங்களா, இல்லை தேடாம விட்டுட்டாங்களா, ஏன் இன்னும் வந்து என்னை யாருமே காப்பாற்றி கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே கவலையாக இருக்குது. இந்நேரம் அப்பா வந்துடுவார். எத்தனை படம் பார்த்துருக்குறோம், அப்பா வந்து ஹீரோ மாதிரி காப்பாற்றுவாருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு வரவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே அப்படியே விடியுது. அப்போது ஜிமின் தான் அப்படியே கீழே கடந்திருப்பார்ல, அவர் அப்படியே வந்துட்டு லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு. செம்ம தலைவலி. அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டே எந்திரிச்சு அப்படியே நிற்கிறாரு. கொஞ்சம் நிற்க முடியல தான், பட் இருந்தாலும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிற்க இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தா சோஃபாவில் நீங்கள் கிடக்குறீங்க. என்னடா இது யார் இங்கே வந்து படுத்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஏய் அப்படிங்கிறாரு. நீங்கள் செம்ம தூக்கம், நல்லா தூங்கிட்டே இருக்க. ஏய் ஏய் யார் நீ, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஷோல்டர் வந்து தட்டிட்டு இருக்கிறாரு. அவர் தட்டவும் நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சா ஏதோ உங்கள் வீட்டில் தூங்க நினப்பு. பட் கண்ணை முழிச்சு பார்த்தா ஜிம்மி நிற்கவும் பார்த்ததும் பயந்துடுறீங்க. பயந்து டக்குன்னு எந்திரிச்சு அந்த பக்கம் ஓடி போய் நின்றுக்கிறீங்க. அவரே நீங்கள் பயந்து போய் குதிச்சு ஓடுறத பார்த்து அவரு ஒரு செகண்ட் பயந்து ஃப்ளின்ச் ஆகிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் யார் நீ, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஆ யார் நீயா, நீங்கள் தானே நேற்று என்ன தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்க. நானா தூக்கிட்டு வந்துட்டேனா, உன்னைவா அப்படிங்கிறாரு. ஆமாம் நீங்கள் தானே தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, நான் யார் இப்படியெல்லாம் தூக்கிட்டே வரமாட்டேனே, என் வேலை மாஃபியானாலும் இந்த மாதிரி பிள்ளைங்களாம் தூக்கிட்டு வரமாட்டேனே, எந்தக்கடை எவ்வளோ தூக்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. சரி எதுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பங்கிறது நல்லா பிஸ்னஸ் மேனா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என் அப்பா ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறாரு அப்படிங்க. அப்போ இவங்கிட்ட பணமும் இருக்காது, வேலைக்கு போகிறான் அப்படின்னா
அப்போ நான் என்னத்துக்கு இவ்வளோ தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை சுவஞ்சிட்டு நிற்க, நீங்கள் பார்த்துட்டு என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடுங்க, என் அம்மா அழுவாங்க, என் அப்பா என்னை தேடுவாங்க, ப்ளீஸ் என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடுங்க அப்படிங்க. அவருக்கு தெரியல அவங்கள எதுக்கு தூக்கிட்டு வந்தேனே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்களும் நிஜமாக எனக்கு கொண்டு போய் விட போகிறீங்களா இல்லை எங்காவது தூக்கி போட்டு கொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிடுறாரு. நீங்களும் வந்துட்டு எதுக்குடா அவனை தூக்கிட்டு வந்தான், எதுக்குடா கொண்டு விட்றானே தெரியாமல் நீங்களும் பின்னாடி போகிறீங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்துட்டு போயிட்டு காரில் ஏறிட்டு உங்களே காரில் ஏற சொல்லுவார். அப்போ நீங்களும் காரில் ஏற வாட்ச்மேன் அங்கிள் இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. யார்டா அந்த பொண்ணு புதுசாக இருக்குது, யார் இப்படி கூப்பிட்டு வர மாட்டாரே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கும் தெரியல, நீங்களும் காருக்குள்ளே ஏறிக்கிறீங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காரை ட்ரைவ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அரைபோதையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு ஆமாம் எங்கேருந்து உன்னை கடத்தினேன் அப்படின்னு கேட்குறாரு. ஹைவே அப்படிங்கிறீங்க. எவ்வளோ ஹைவே இருக்குது, எங்கே உன் வீடு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்களும் அட்ரஸை சொல்ல அவரும் வண்டி ஓட்டிகிட்டே வருவார். ஆனாலும் அவருக்கு சந்தேகமாகவே இருக்குது. அப்போ உங்களை அப்படியே பார்த்து உன்னை எதுக்கு கடத்திட்டு போனேன், உன்னை எதுக்கு தூக்கிட்டு போனேன், நான் தான் தூக்கிட்டு போனா நிஜமாக தானா அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு போனீங்க, கை பிடிச்சி தத்தன்னு இழுத்துட்டு போய் கை காலை கட்டி போட்டு அப்புறமா அவிச்சு விட்டுட்டீங்க. ஆனால் என்னால் தப்பிச்சு போக முடியல, பாஸ்வேர்டு தெரியல அப்படிங்கிறீங்க. தப்பிச்சு போக ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்பாரா. ஆமாம் கடத்திட்டு போனால் தப்பிக்கணும்ல, ஆனால் என்னால் முடியல, அதை படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. சரி அவ்வளோதானா, வேறு ஏதாவது நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்க, நீங்கள் என்னை கடத்திட்டு வந்துட்டு என்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க, நான் பயந்து கத்தி அழுத காட்டிக்க என்னை விட்டுட்டு படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல. அதானே அதானே முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாத சரியா, போட்டுட்டு வெளியே சுற்றாத அதானே அப்படிங்கிறாரு. எதுக்கு இத்தனை அதானே அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிக்க, அவரும் சொன்னது மட்டும் செய், இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு வெளியே வராத, இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் இந்த மாதிரி போடுறதே இல்லை, நீ மட்டும் ஏன் போடுற அப்படிங்கிறாரு. இது அம்மா பிடிக்கும்னு சொன்னாங்க, போட்டு அழகு பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படிங்க. பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்ல. ஆக்சுவலாக அவர் ஒரு மாஃபியா, பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு பொண்ணுங்களை கடத்திட்டு போடுறது லைக் தப்பாக அந்த மாதிரி இன்டென்ஷனோட பண்ண மாட்டார். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக, அதனால் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இவகிட்ட என்ன இருக்குதுன்னு இவளை கடத்திட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காரு. இப்போ கரெக்டாக வந்துட்டு உங்கள் வீட்டு அட்ரஸும் கேட்க, நீங்களும் வந்துட்டு அந்த கட்டுக்குள்ளே ஒரு கட்டு இந்த பக்கம் திருப்பி இப்படி போயிடணும் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ காரும் வந்துட்டு அங்கே நிற்குது. இறங்கு போ அப்படிங்கிறாரு. தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. எதுக்கு கடத்துனதுக்கா அப்படின்னு கேட்க, இல்லை பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி சரி போ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் வந்துட்டு காரை விட்டு இறங்கி போனால் வீடு ஃபுல்லாக ஒரே கூட்டம். ஐயோயோ போச்சு, நான் காணாமல் போயிட்டேன்னு எல்லாரும் வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதறிட்டே நின்றுட்டுருக்க. அப்போது இவரும் வந்துட்டு காரை திருப்புறதுக்காக இது பண்ணுவார். பட் அந்த இடத்துல திருப்ப முடியாது, கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்புறம் திருப்பிட்டு உங்கள் வீட்டு வழியாக தான் போகணும். அதனால் அப்படியே காரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடாரு திருப்பலான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் உள்ளே போயிருப்பீங்க. இப்போ கரெக்டாக அவரு காரை திருப்பிட்டு வர உங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது அம்மா அப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துற சத்தம். அதை கேட்டு அவரு செம ஷாக் ஆயிடுச்சு. என்னது இந்த பொண்ணு பையா கத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காரை விட்டு இறங்கி வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா அம்மா அப்பா வந்துட்டு ஆக்சுவலாக அவங்கள காணோன்னு சொல்லி தேடி இருப்பாங்க. அந்த ஹைவேல தான் வந்துட்டு நீங்கள் போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லவும் அவங்க பதட்டத்தில் தேடிட்டு இருக்கும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ட்ரக் வந்து இடிச்சிருக்கும். ஸோ ஸ்பாட் அவுட்டு. ஸோ நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. இப்போது அவருக்கு ஒரு மாதிரி அது கில்ட்டி ஆகிடுச்சு. அப்படியே அவரும் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்க ஓரமாக நின்றுருக்காரு. பட் நீங்கள் அவரை தப்பாலாம் சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு அம்மா அப்பா பிடிச்சி அழுதுகிட்டே இருக்க. அப்போது நிறைய பேர் வந்துட்டு இந்த சொந்தக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு சரி சரி இந்த மாதிரி எங்கே தான் நீ போன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டான், அப்புறம் இப்போ தான் கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு சொல்ல. என்ன விளையாடிட்டு இருக்கிறியா, உன்னால் 2 உயிரே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்குது. இழப்பு உங்களுக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. அவங்க வாய்க்கு வந்தது பேசுவாங்க, ஆனால் இழப்பு என்னமோ உண்மையாகவே உங்களுக்கு தானே. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அதெல்லாம் காதிலே போட்டுக்காமல் நீங்கள் அப்படியே அம்மா அப்பா பார்த்து அழுதுகிட்டே இருக்க. இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, வைன் சொத்தெல்லாம் யார் பேர் இருக்குது அப்படின்னு கேட்க, நீங்கள் அழுதுகிட்டே அப்பா பேரில் அப்படிம்பிங்க. அப்பா கட்டுது அப்படின்னு கேட்க,
தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. சொத்துனா ரொம்ப சொத்தெல்லாம் கிடையாது. அந்த ஒரு வீடு, அந்த இடம், அந்த வீட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மொத்தமாக வீடு அந்த இடம்லாம் சேர்த்து அது மட்டும்தான் இருக்குது. அதுதான் கேட்குறாங்க. அப்போது இன்னொருத்த வந்துட்டு எதுக்கு கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி அவனை கேட்க, இல்லை இவ அப்பா என்கிட்ட ஒரு 5-6 லட்சம் வாங்கியிருந்தாங்க, அதுக்கு தான் அவங்க பாருக்கு செத்து போயிட்டாங்க, அப்புறம் பணத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கேட்குறான். அவன் இப்படி கேட்க ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற 2-3 சொந்தக்காரங்களாம் வேணுக்குன்னே எனக்கு 20 லட்சம் கொடுக்கணும், எனக்கு 5 லட்சம் கொடுக்கணுங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா யார்கிட்டயும் கடனே வாங்க மாட்டார். அத்தனை லட்சம் வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் எதுவுமே ஆடம்பரமாக கூட வாங்கலையே அப்படின்னு சொல்ல, நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? உன் அப்பா வாங்கினது தான் சொல்கிறேன். எங்கள் தப்பு தான். ஏதாவது எழுதி வாங்கிட்டு நாங்கள் கொடுத்துருந்துருக்கணும். சொந்தக்கார பையனாச்சுன்னு நம்பி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிமின்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அப்புறம் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருக்காரு. என்னென்ன தான் பேசுகிறானுங்கன்னு பார்க்கலான்ட்டு. நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி எடுக்கிறதுக்கு கூட மாட்டேங்கிறானுங்க. அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு. ஏன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பாவோட சொத்து உங்கள் அப்பா பேரில் இருந்துச்சுன்னா ஒன்றா அடுத்து உங்கள் அம்மா பேரில், இல்லைன்னா அது லீகலாக உனக்கு தான் வந்து சேரணும். நீ கையெழுத்து போட்டு கூட அப்போ தான் எடுக்க விடுவேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க, மற்றவங்க கிடையாது, சொந்தக்காரங்க தான் இப்படி பேச, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஏப்பா உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? அதே சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையே பாவம் அம்மா அப்பாவை இழந்துட்டு நிற்கிது. இந்த டைமில் நீங்கள் அதுக்கு வந்துட்டு உதவி தான் பண்ணணும் கூட இருந்து. இப்படி இருக்கிறதே பிடுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, நாங்கள் ஒன்றும் பிடுங்கிறதுக்காகலாம் கேட்கல, கொடுத்தது தான் கேட்குறோம். வேணா ஒரு மாதம் எங்கள் வீட்டில், ஒரு மாதம் அவங்க வீட்டிலன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நான் இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுகையாக வருது. ஒரே நாளில் மொத்தமாக அப்படியே தலகலாக வாழ்க்கை மாறி போன மாதிரி இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா அம்மாவை எடுக்க மட்டுமாவது விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் ஏமாற்றிட்டு போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ நான் வாங்கிக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்து பேப்பரில் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடுறாங்க. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றீங்க. ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் அமைதியாக நிற்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த இடத்தையும் விற்றா கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் எங்களுக்கு தீராது அப்படின்னு சொல்ல, இப்போ புது பிரச்சனை. என்னப்பா சொல்கிற? அந்த பிள்ளைக்கிட்ட இருக்கிறதே அது மட்டும்தான், அதையும் எல்லாம் வாங்கிட்டீங்க, இன்னும் கேட்டால் அது எங்கேருந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 15 லட்சம் அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான், அதை கொடுத்துட்டு பாடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசாட்சியே இல்லாமல் இன்னொரு சொந்தக்காரன், உங்களுக்கு மாமா முறை ஆகுது, அவன் அப்படி சொல்ல உங்களுக்கு நாளுகையாக வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆன பாடி ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொண்டு வந்தே உள்ளே வச்சுருக்காங்க வீட்டில். இப்போது இது வேறு வந்துட்டு இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் அப்படி வைக்கவும் முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் அப்படியே அழுதுட்டு இருக்க. இப்போ தான் வந்துட்டு இப்படி ஜிம்மினை பார்க்குறீங்க, ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரை பார்த்து கண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாக அழுக ஆரம்பிக்க, அவருக்கு அது ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கும். லைக் ரொம்ப கில்ட்டியாக இருந்திருக்கும். நீங்கள் மொத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறீங்க. பட் அவரை பார்த்ததும் ஒரு மாதிரி நீங்கள் அழுகவும் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் உனக்கு எவ்வளோடா கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, 15 லட்சம் அப்படிங்கிறான். அப்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் பாக்கெட்டில் வந்துட்டு செக் புக் இருக்கான்னு தேடுறாரு. இல்லை, அப்படியே காருக்கு போகிறாரு. எங்கே போகிறான் அவன், யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்ககிட்ட கேள்வி கேட்க, நீங்கள் எதுவுமே சொல்லலை, அழுதுட்டு மட்டுமே இருக்கீங்க. அப்போது வெளியே போன ஜிமின் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு அந்த செக் புக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த 15 லட்சம் அப்படியே எழுதி சைன் பண்ணி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு கொடுக்குறாரு. அவனுக்கு ஷாக்கு. ஏய் என்ன போலி செக்கா அப்படின்னு கேட்க, ஏய் நீ பேங்க்கில் கொண்டு போய் கொடு, ஏதாவது செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா அப்புறம் வந்து கேளு அப்படின்னு சொல்ல, நான் அப்புறம் அவனை நம்புறது, நீ யார், நீ முதல்ல யார், எதுக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான். நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு தேவை பணம் தானே, இந்தா என் விசிட்டிங் கார்டு, ஒரு வேளை பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ என் செக்கு, நீ என் வீட்டுக்கு வா அப்படிங்கிறாரு. அவனும் வாங்கிட்டு சரி பாடி எடுத்துக்கோங்க, எனக்கு தேவை பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாருமே இந்த காசு கொடுக்கறத பார்த்துட்டு எனக்கும் 4 லட்சம் கொடுக்கணும், எனக்கு 20 லட்சம் கொடுக்கணுங்கிறானுங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே, என் செக்லீஃப் காலி ஆயிடுச்சு, அதான் கடைசி, என்னோடய செக்லீஃபு இனி வீட்டில் தான் வேறு செக் புக் இருக்கும், இந்தாங்க விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, காசு கொடுக்க வரைக்கும் பாடி எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பாடி எடுக்க விடுங்க, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வாங்க, பாடியை கொண்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு லைக் அந்த ஃபியூனரெல்லாம் பண்ணுவாங்களே அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு
என் வீட்டுக்கு நேராக வாங்க. இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு காலைல வாங்க, நான் செக் கொடுக்குறேன், இல்லை கேஷாகவே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. என்னப்பா உன்னை நம்பலாமா, யார் நீயே அப்படின்னு கேட்க, யாராக இருந்தால் என்ன, காசு தானே வேணும் அப்படிங்கிறாரு. எங்களுக்கு காசு தான் வேணும், இவன் பாட்டுக்கு திடீர்னு செத்து போயிட்டா, இப்போது கொடுத்த காசெல்லாம் வந்துட்டு நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது, இந்த சின்ன பிள்ளைகிட்ட நாங்கள் என்னென்னு கேட்குறது அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறேன், நாளை காலை 10 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துடுங்க, நான் பணத்தோட ரெடியாக இருக்கேன் அப்படிங்க. சரிப்பா பார்க்க வாட்டு சட்டமாக இருக்கிற, அதனால நீ சொல்கிறத நம்புகிறோம், அது இல்லாமல் சரி பாடி எடுத்துக்கலாம் அப்படிங்க. இப்போது அடுத்து இன்னொரு பிரச்சனை, யார் எரிக்கிறது கொல்லி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கா. நான் வந்துட்டு முறையாகாது, நான் வைக்கக்கூடாது, பையன் முறையில் இருக்கிறவங்க தான் வைக்கணும், லைக் சித்தப்பா பசங்க அந்த மாதிரி கேது இருப்பாங்கள்ல உங்களுக்கு, அந்த மாதிரி யாராவது தான் இருக்கணும் அப்படிங்க. இது வேறு அடுத்த பிரச்சனையாக இருக்குது. ஜிமினுக்கு நான் டென்ஷன் ஆகுது. ஏய் எடுங்கடா நானே வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினியே பார்க்குறீங்க. என்ன பார்க்குற அப்படின்னு கேட்பாரா. அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க, அழுதுகிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டே தலையாட்ட, எடுங்க நான் பார்த்துக்கிறேன், இதுக்கான செலவு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ நான் கொடுத்துக்கிறேன், எடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கத்த. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் தூக்குறாங்க. ஸோ ஜிம்முன்னு சேர்த்து தான் ஒரு கை போட்டு தூக்கிட்டு போவார். இப்போது லைக் எல்லோரும் கொண்டு போய்ட்டு அந்த காட்டிலலாம் வச்சு அவங்களுக்கு கடைசியாக பண்ணணும்ல, அதெல்லாம் பண்ணும்போது நீங்களும் வந்துட்டு ஒரு காட்டில் பாதி தூரம் வரைக்கும் போகலாம். ஸோ அப்படியே பாதி நின்றுட்டு அதுக்கு மேலே உங்களால் அங்கே நிற்கவும் முடியல, என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா இல்லையா, அதனால் நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கே ஓடிடுறீங்க, உள்ளே காட்டுக்குள்ளேயே ஓடிடுறீங்க. எல்லோரும் பிடிக்க வரும்போது ஜிம்மின் வந்துட்டு விடுங்க அவளை அப்படிம்பாரா. ஸோ ஒரே கை அசைக்கிறது தான், எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஓடி வந்து அப்படியே கடைசியாக பார்த்துட்டுக்கிறீங்க. உங்களால் நம்பவே முடியல, நேற்று அப்படியே சிரிச்ச முகமாக குடும்பத்தோடு அழகாக இருந்தது, இன்றைக்கி பார்த்தா இப்படி. உங்களால் அதை ஏற்றுக்கவும் முடியல, நம்பவும் முடியல, ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு அந்த கட்டு கொடுப்பாங்கள்ல அந்த நெருப்பு வச்சு, அதை அப்படியே உங்கள் கையில் வந்துட்டு கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்க உங்கள் கையை அப்படியே பிடிச்சி அவரே வச்சு விடுறாரு. ஸோ 2 இடத்துலையுமே. அப்போது எல்லோரும் வந்துட்டு பொட்டப்பிள்ளை போய் இந்த மாதிரி பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி பேச, இவர் அப்படியே மறைச்சிட்டே, உங்கள் எவனுக்கும் அவங்களோட பாடியை தொடுறதுக்கு கூட அருகதை கிடையாது, ஏன்னா நீங்கள்லாம் எப்பேற்பட்டவங்கன்னு நான் பார்த்துட்டேன், அதனால் இதை பண்ணுறதுக்கு அவளுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது, எனக்கும் எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தான் வந்துட்டு அதெல்லாம் வச்சு விடுறாரு. அந்த கற்பூரத்தில் வைப்பாங்கள்ல நெருப்பு, ஸோ அதை வச்சு விட அதுக்கப்புறம் உங்களை அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போது எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்களும் அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. எதுக்கு, எங்காவது ஹாஸ்டலில் விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வீடு இனிமேல் உனக்கு சொந்தம் இல்லை, அதை எழுதி கொடுத்துட்டல, உனக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ, உங்களுக்கு கிஃப்ட் அம்மா அப்பா கொடுத்தது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது, பேகு, அது இது புக்குன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து ஒரு பெரிய 2-3 பேகு, அதுக்கப்புறம் ட்ராலிலெல்லாம் போட்டுக்கிறீங்க. இப்போது அவரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து போய் காரில் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒன்றுமே புரியாமல் தான் முழிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட, யார் தம்பி நீ எதுக்காக பணம் கொடுத்த, நீ யார், பிள்ளைய உங்களை நம்பி நாங்கள் எப்படி விடுறது அப்படின்னு கேட்க, என்னை நம்பி விடுங்க, நீங்கள் எப்போ கூட வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. அவளை பார்க்கணுன்னா வந்து பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இப்படி நம்பி என்னால் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட. ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க போனால் போய் தொலைக்கிட்டும், நம்மக்கிட்ட தலையில் கட்டி போடுறாங்கங்கிற மாதிரி தான் ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போது அப்படியே தான் ஜிமின் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. ரொம்ப அழுக வருது. அப்படியே கார்லேயே வந்துட்டு அப்படியே காலையில் கட்டி பிடிச்சி அப்படியே உட்காந்து காலில் அப்படியே மூஞ்சி புதைச்சி வச்சு அழுவோம்ல, அந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஏய் நேராக உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே கார் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு உங்கள் காலை எடுத்து நீட்டாக உட்கார வச்சு சீட் பெல்ட்டு போட்டு விட்டுட்டு, இப்போ உட்காந்து அழுகு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வண்டி எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன ஜென்மண்டா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆறுதல் சொன்னால் பரவாயில்ல, அழுகும்போது எல்லாம் பண்ணி விட்டுட்டு இப்போ உட்காந்து அழுகுன்னா என்ன சொல்கிறது. அப்படியே தான் வீட்டுக்கு போக வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ வீட்டில் போயிட்டு காரை நிறுத்துறாரு. அந்த வாட்ச்மேன் அண்ணா வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்க, அண்ணா இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க அப்படிங்க. தம்பி இந்த பாப்பா அப்படின்னு கேட்கவும், வேண்டப்பட்ட பொண்ணு தான், கொண்டு போய் உள்ளே வைங்க அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு எல்லா திங்ஸும் கொண்டு போய் உள்ளே வைக்கிறாரு. இப்போது நீங்களும் வந்துட்டு இறங்கி உள்ளே போகிறீங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போக, அந்த அண்ணா வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால்லே வச்சுருப்பாரு. இப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா ரூம் இருக்குது, எந்த ரூம் வேணுமோ அந்த ரூமில் போய் தங்கிக்கோ, போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க அப்படிங்கிறாரு. உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறேன்னா நான், ஏன்னா அப்போ நீங்கள் ஆசிரமத்தில்
அப்படி எங்கேயும் கொண்டு போய் விடலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் ஆசிரமத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, அம்மா அப்பா இல்லாதவங்கள சொந்தக்காரங்க அப்படித்தானே விடுவாங்க, அதான் கேட்டேன் அப்படிங்கவும், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நீ தாங்க மாட்டேன், ஸோ நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு ரூமில் வைக்கிறீங்க, வச்சுட்டு அப்படி போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோதான், வாழ்ந்த வீடும் கிடையாது, கூட அம்மா அப்பா கிடையாது, சொந்தக்காரங்கிற பேரில் இந்த ஒரு நாயும் கிடையாது. அப்போது நல்லா படுத்து தூங்கிடுறீங்க, அழுதுகிட்டே இருக்கவும் தூங்கிடுறீங்க. இப்போது ஜிமினும் கரெக்டாக வந்து அப்படியே ஒரு மாதிரி எங்கேயோ வெளில போயிட்டு வந்திருப்பாரு. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி போதையிலே வந்து அப்படியே அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே விடியுது. விடிஞ்சு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் அப்படியே பக்கத்தில் படுத்துட்டுருக்குறீங்க. என்னது இவங்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ தான் விடிஞ்சிருக்கும்ல, ஸோ வெளிச்சம் நல்லா வருமே. சுற்றி முற்றி பார்த்தா அவங்க திங்ஸ் எல்லாம் இந்த ரூமில் இருக்குது. இங்கே எதுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஏய் எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்களோட மெதுவாக கண்ணு திறந்து பார்த்தா ஜிமின் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கா. இருக்குன்னு பயந்து எந்திரிச்சு தனியாக கொஞ்சம் ஒரு தள்ளி போய் நின்றுக்கிட்டு, நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் யார் ரூம் முடி, எத்தனை ரூம் இருக்குது, அங்கே போய் தூங்குனா ஏன் ரூமில் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் நல்லா பார்க்குறீங்க, நைட்டு அழுதுகிட்டே வந்துட்டு எல்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்போ தான் அவரோட ரூமில் அவரோட திங்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, உங்கள் ரூமா, நைட்டு பார்க்கும்போது எனக்கு எதுவும் தெரியல, மன்னிச்சுக்கோங்க, நீங்களே ஏதாவது ரூம் கொடுங்க, நான் போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பக்கத்து ரூமுக்கு கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணிக்க போ அப்படிங்கிறாரு. நீங்களும் வேறு வழி இல்லைல்ல, ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்து ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். இங்கே ஜிமினுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு வேறு கால் மேலே கால் வந்துட்டுருக்குது. அவனை தூக்கு இவனை தூக்கு, அவன்கிட்ட பணத்தை வாங்க, இவனை அடி அவன் அடின்னு சொல்லிட்டு அவரும் போனால் திரும்ப நைட்டு தான் வீட்டுக்கு வராரு. ஸோ வந்து பார்க்கும்போது நீங்கள் அப்படியே அந்த ரூமுக்குள்ளே கட்டிலெல்லாம் கூட தூங்கலை, ஒரு மூலையில் அப்படியே உட்காந்துட்டு அழுகிறது, அப்புறம் அங்கேயே தூங்கிடுறது. ஸோ எந்தாவது ஒரு மூலையில் தான் கிடக்குறீங்க. சில நேரம் கட்டில் கடியிலலாம் கூட கிடக்குறீங்க. எங்கடா காணுமேன்னு வந்து பார்த்தாருன்னா கட்டில் கடி கிடப்பீங்க. அப்படியே உங்களை இழுத்து அப்படியே கட்டில் தூக்கி படுக்க வச்சுட்டு தான் போவார். அப்போது இந்த வாட்ச்மேன் அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, தம்பி உங்ககிட்ட ஒன்று கேட்குட்டா அப்படின்னு கேட்க, என்னங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அது அந்த பொண்ணு வேண்டப்பட்ட பொண்ணு, நீங்களே எப்படி வேண்டப்பட்ட பொண்ணு, உங்களுக்கு தான் சொந்தக்காரங்க யாரும் இல்லையே தம்பி, யார் அந்த பொண்ணு, நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாதே, பிள்ளைங்களை கடத்தலாம் மாட்டீங்களே, அது இப்படி அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா கேட்க, அண்ணா நான் எங்கே கடத்தினேன், நான் அன்றைக்கே தெரியாமல் தான் தூக்கிட்டு வந்துட்டேன், அப்புறம் பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொத்த கதையும் சொல்ல, இப்போ என்னென்னா பண்ணுறது, அவளை நான் இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டோம், எனக்கு தனியாக எங்காவது கொண்டு போய் ஆசிரமம் அந்த மாதிரி சேர்த்து விடலாம் விருப்பம் இல்லை, ஹாஸ்டல் இந்த மாதிரிலாம் சேர்த்து விட விருப்பம் இல்லை, ஏன்னா என்னால் தான், நான் மட்டும் அவளை அன்றைக்கி அப்படி தூக்கிட்டு வராமல் இருந்திருந்தா அவளோட அம்மா அப்பா அவளை தேடி போயிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்காது. இப்போது எனக்கு தானே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு அந்த பிள்ளைக்கிட்ட போய் பேசுறதுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, நினச்ச தம்பி, கண்டிப்பாக நீ இந்த மாதிரி காரியெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனால் தெரியாமல் நீ பண்ணினதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிற தப்பாக எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நீயும் ரொம்ப வருஷமாக இப்படி தனியாகவே தானே இருக்கிற, அந்த பிள்ளைய ஏதோ கடவுள் உனக்காக பார்த்து அனுப்பி வச்ச மாதிரி நினச்சி கல்யாணம் பண்ணிக்கோ, நீயும் குடும்பம் குழந்தைன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை இந்த மாதிரி கொண்டு போ, இந்த அடித்தடியில் இருந்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகிக்கோ அப்படிங்கிறாரு. கல்யாணமா, அடித்தடியிலேருந்து வேறு விலகணுமா, என்னன்னா இவ்வளோ நல்லா நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் செய்த வேலை தான், இதுதான் என்ன காரணம், இதுதான் நம்ம 2 பேருக்கும் சோறு போடுது அப்படிங்கிறாரு. தம்பி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க முடியும், உன்னோட உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் தான் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எடுத்துப்பாங்க, நீயும் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி ரவுடிசம் பண்ணிவிட்டு நீ திரிய முடியும், நாளைக்கு உன்னால் முடியலங்கிற பட்சத்தில் உனக்கு ஒரு குடும்பம் தேவைப்படும், காலம் போன கடைசியில் உனக்கு குடும்பம் யார் வந்துட்டு, அதாவது யார் வந்து உன்னை பார்த்துப்பா, அதனால் நீ நல்லா இருக்கும்போதே ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பிள்ளையும் வந்துட்டு யாரும் இல்லைங்கிற, ஸோ அந்த பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், புரிஞ்சுக்க ஜிமினா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்ல, அந்த வாட்ச்மேன் அண்ணா சொல்ல, இவர் அப்படியே யோசிக்கிறாரு. என்னப்பா வேலையை விட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, வேலையெல்லாம் விட முடியாது, கல்யாணம் அவள் ஒத்துக்குவாளா என்ன, அவள் நல்லா அழகாக இருக்காளே அப்படிங்க, உனக்கு என்ன குறைச்சல்,
உன்னை பார்த்தா ஏதாவது பிள்ளைங்க ரவுடின்னு சொல்லுமா என்ன? அவ்வளோ அழகாக இருக்கிற. நீ தான் மூஞ்ச நேரம் உரன்னு வச்சுட்டு இருக்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்று சிரிச்சு பாரு, எவ்வளோ அழகுன்னு உனக்கே தெரியும் அப்படிங்க. அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு அந்த அண்ணா சொல்ல, நான் எனக்கு வேற 25 வயசு ஆகிப்போச்சு. அவளுக்கு எப்படி ஒரு 23 24 இருக்குமா அப்படின்னு கேட்க, இருக்கும் தம்பி, ஒரு 22ஆவது இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. லைக் இப்போ நைட்டு தானே வந்திருப்பாரு. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்லேயே தான் அப்படியே கிடக்குறீங்க. ஸோ அந்த வாட்ச்மேன் அங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஜிமினா வந்துட்டு ரொம்ப வருஷமாகவே தெரியும். லைக் அவர் இங்கேயே தான் வேலை செய்கிறாரு. அவரோட மொத்த ஃபேமிலிக்கும் வந்துட்டு ஜிமின் தான் வந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். அவரோட பசங்க படிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு ஜிமினோட காசில் தான் சம்பளமும் கொடுத்துருவாரு. அது போக இதையும் பண்ணுவார். அதனால தான் அந்த அண்ணாவுக்கு ஒரு ஆசை, இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டு இவனுக்கு ஃபேமிலியோடு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே ட்ராக்கை மாற்றி விடணும்ல. இந்த மாதிரி தப்பான வழியிலே போகிற ஒருத்தனை ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன கேப் கிடச்சா அதில் ட்ராக்கை மாற்றிவிட்டா நல்ல வழியில் போவான் அப்படின்னு ஒரு தாட் வரும்ல. அப்படி தான் வந்துட்டு அந்த அண்ணாவும் வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஜிமினும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பயங்கரமாக ஃபைட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு இந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு டயர்டாக வந்திருப்பாரா. அப்படியே வந்துட்டு வந்ததுமே கட்டில் அப்படியே படுக்கிறாரு. பட் ஒரு மாதிரி இருக்குது. குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே கண்ணாடி கிட்ட நின்று தலையை துவட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி தலையை துவட்டும் போது அந்த அண்ணா சொன்னது அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே அவரோட மூஞ்சியை வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நான் நல்லாவா இருக்கேன்? எந்த ஆங்கிளில் என்ன அழகாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த அண்ணன் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ அவர் தான் வந்துட்டு நீ சிரிச்சா அழகாக இருப்பேன்னு சொல்லியிருப்பார்ல, சிரிச்சா நல்லா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹேரை ஒரு கையில் அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிக்க வரலை. பட் இருந்தாலும் அப்படியே சிரிக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஃபேஸ் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ அந்த ஷையால் ஒரு குட்டி சிரிப்பு வருது. அப்படியே தான் அந்த கண்ணாடியை பார்த்து ரொம்ப நேரம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போது என்ன தோணுச்சோ தெரியல, அப்படியே சிரிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் தாட்டும் வருது. நீங்கள் வேறு நேரம் வந்துட்டு அந்த ரூம்லேயே வந்துட்டு கிடப்பீங்களா, அதுவும் வந்துட்டு அந்த தாவணி பாவாடையே தான் கட்டிகிட்டே இருப்பீங்க. அவங்களோட அம்மாவுக்கு அது பிடிக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் அதையே தான் வந்துட்டு கட்டிகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா சரி காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக போய் தூங்கிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே விடியுது. அப்போது அவரும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடறாரு. ஸோ எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு நேராக அவங்க ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் லாக்கெல்லாம் பண்ணுறதே கிடையாது, அப்படியே தான் கிடக்குது. ஸோ அவரும் வந்துட்டு கதவு தட்டுறாரு. ஏய் உள்ளே வரலாமா வயன் அப்படின்னு கூப்பிட, ஆ ஆ அப்படிங்கிறீங்க. அவரும் உள்ளே வராரு. வந்து பார்த்தா ஒரு மூலையில் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இங்கே பாரு, நடந்துடுச்சு, எல்லா தப்பும் என் மேலே தான் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியா இருக்குது. அதுவே ஒரு மாதிரி இருக்குது. இதே வேறு யாராவது இருந்தால் உன்னால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. அப்போ அவரும், இல்லை அன்றைக்கி நான் உன்னை தூக்கிட்டு வந்ததுனால தானே உன் அம்மா அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆச்சு தான், அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் நீங்கள் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாதுல்ல. நான் தானே அங்கே வந்தேன். நீங்கள் காரை விட்டு இறங்குனப்போ கூட குடிச்சிருந்தீங்கல்ல, நான் பார்த்துட்டு ஓடி இருந்திருக்கணும். இல்லையா நாங்கள் போயே இருந்திருக்கக்கூடாது அந்த கடைக்கு. நான் பாட்டுக்கு வீட்லையாவது இருந்திருக்கணும். நான் தானே முதல்ல அங்கேருந்து வந்தேன். நான் தானே நீங்கள் இறங்கி வந்து குடிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் என்னை காரில் தூக்கி போடும்போது கூட நான் கத்தி யாரையும் கூப்பிடலையே. நான் அப்படியே பயந்துட்டு தானே இருந்தேன். அதனாலே அம்மா அப்பா இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, நான் தான். சொல்லப்போனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் என்னால் உங்களுக்கு தேவையில்லாமல் சிரமம் வேறு. உங்கள் வீட்டில் வேறு நான் இருக்கேன். எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி புரியுது, மன்னிச்சுக்கோ, என் மேலே தப்பு அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சரி ஓகே, கேட்டு பார்க்கலாமா? என்ன பண்ணுறது, என்ன சொல்லுவான்னு தெரியலையே. இந்த டைமில் கேட்டால் தப்பாக இது போயிடுமோ அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் ஏதாவது கேட்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை உனக்கும் இப்போது யாரும் இல்லை, எனக்கும் யாரும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்க. நீங்கள் அப்படியே பப்பி ஐஸ் வச்சுட்டு அவர் அமைதியாக அவர் சொல்கிறத சமத்தாக கேட்குறீங்க. அப்போ அவரும் இதே மாதிரி எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், நமக்கும் லைஃப் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் டக்குன்னு ஆமாம் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது,
நம்ம அதை பார்க்கணும்ல. இப்படியே இருந்தால் என் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு நான் நல்லா ஹாப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். அவங்க கண்டிப்பாக இப்போ என்னை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நான் சோகமாக இருக்கிறனால அவங்களும் சோகமாக இருப்பாங்க. அம்மா நான் இனிமேல் ஹாப்பியாக இருப்பேன், நீ என் கூடயே இரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு பேச, பரவாயில்ல நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக வாயை திறக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன் அப்படிம்பீங்களா. என்னடா இவ நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்கா, நான் இன்னும் கேட்கவே இல்லையே, ஆனால் அதுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டா, பரவாயில்ல. எப்படா கேட்குதுன்ட்டு இருந்தேன். அவளாக வலிக்கு வந்துட்டா. சரி ஓகே நீ குளிச்சுட்டு வா, நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நானும் போய் குளிச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. குளிச்சுட்டிங்க தானே அப்புறம் என்ன அப்படின்னு நீ கேட்க, இல்லை வளராதடாடே அப்படின்ட்டு. சரி வைன் நீ குளிச்சுட்டு வா, நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னும் வந்துட்டு வெளியே அந்த வாட்ச்மேன் அண்ணா கூட போய் நின்றுக்கிட்டு நடந்தெல்லாம் சொல்கிறாரு. அந்த அண்ணாவுக்கு ஹாப்பி தான். பரவாயில்லப்பா தம்பி, பரவாயில்ல, அந்த பிள்ளையாவது புரிஞ்சுக்கிச்சு, நீ தான் லேட்டு, அதெல்லாம் பார்த்தியா தெளிவாக தான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்கு மேலே கோவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்லியிருக்கிறா பார்த்தியான்னு உங்களை பெருமையாக சொல்லிகிட்ருக்க. சரி என்ன சட்டை இது, கல்யாணம் பண்ண போகிறீங்க, இந்த சட்டை தான் போட்டு போவியா அப்படிங்க. அப்புறம் வேறு எதை போட்டு போகுது அப்படிங்கிறாரு. அட பட்டு வேட்டி பட்டி சட்டை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட ஏதாவது என்கிட்டலாம் இல்லை, ஏதாவது ஜாக்கெட் தானே இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ சார் வந்துட்டு மிஷனுக்கு போகிறப்ப தானே போடுவார், முக்கால்வாசி கருப்பாகவே இருக்கும். ஐயோ இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா அவரோட வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணவும் அவரோட கல்யாண ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து இங்கே கொடுக்க சொல்கிறாரு. அப்போ ஜிமினும் நான் அதெல்லாம் வானோம் அப்படிங்க. அட தப்பாக எடுத்துக்காத, இந்த டக்குன்னு வந்துட்டு நம்ம போய் கடையில் வாங்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, அந்த பொண்ணு ரெடியாகி வரும்ல, அதனால் நீ முதல்ல இதை மாட்டிட்டு நில்லு, நம்ம வேணால் வந்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, அப்போ வேணால் புதுசாக பட்டு வேட்டி எடுத்துக்கலாம், இப்போ நல்ல நேரம் முடியத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்ல, அதனால் கொண்டு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடை திறந்துருக்க மாட்டாங்க காலையில் நேரமாக, அதனால் வீட்டில் இருக்கிறத அவங்க பையனை கொண்டு வந்து தர சொல்ல, அந்த பையனும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காலேஜ் போயிடறான், காலேஜ் படிக்கிறான். இப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அழகாக பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே வெளியே நின்றுருக்காரு வாட்ச்மேன் அண்ணா கூட. வாட்ச்மேன் அண்ணாவும் என்னப்பா அந்த பிள்ளைக்கிட்ட சீலை கீது இருக்குமா, இல்லை அந்த பிள்ளைக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து வந்து தர சொல்லாமா அப்படின்னு கேட்க, அவள் தாவணி பாவாடை தான் கட்டிகிட்டே இருக்கா, கண்டிப்பாக சேலையும் வச்சுருப்பாண்ணா, அதான் கட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அப்படியே நீங்கள் வருவீங்கன்னு அப்படியே வழி மேலே வெளி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நீங்களும் வந்துட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு வெளியே வர்றீங்க. உங்களை பார்த்ததும் 2 பேத்துக்கும் செம்ம ஷாக்கு, அப்படியே வந்துட்டு ஆடி போய் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே வர்றீங்க, வந்து அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு, ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வாட்ச்மேன் அண்ணாக்குன்னா மூஞ்சில் ஆடலை, இங்கே ஜிமினாக்கு அதுக்கு மேலே என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்போ தான் அவங்கள காட்டுறாங்க. பார்த்தா ரெட்டை சடை பின்னி அந்த ஷர்ட்டு போட்டு டை கட்டி ஷூ போட்டு அழகாக வந்துட்டு ஒரு பேக்கை மாட்டிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படியே போட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜிமினாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த வாட்ச்மேன் அண்ணாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ டக்குன்னு வந்துட்டு என்னம்மா இதெல்லாம், என்ன இப்படியே வந்து நிற்கிற ஸ்கூல் பொண்ணு மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. இவர் தான் சொன்னார் இப்படியே அழுதுட்டு இருந்தா எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு, அதான் ஆல்ரெடி நான் ஸ்கூல் போயிட்டு 1 வாரம் ஆகிடுச்சா, நான் இனிமேல் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணுங்க தான் என்னோடய அம்மா அப்பாவோட ஆசை, நான் கண்டிப்பாக தான் நிறைவேற்றுவேன், நல்லா படிப்பேன், சரி நான் போயிட்டு வரேன் அங்கிள் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் அங்கிள் பார்த்து டாட்டா சொல்லிட்டு, எங்கே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க, ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. இப்போது அவ்வளோதான், ஜிமினா அப்படியே அதே இடத்துல அமைதியாக அப்படியே தலையில் கையை வச்சு உட்காந்துருக்காரு. இப்போ இந்த வாட்ச்மேன் அண்ணாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவரும் அப்படியே ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி டே ஜிமின் அப்படிங்க, நோ சும்மா இருந்தா அப்படிங்கிறாரு. அந்த அண்ணனுக்கு சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, ஏதோ ஒரு மிக்ஸ்டு எமோஷன், எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியாமல், டே நான் எந்தடாப்பா கண்டேன், இது பள்ளிக்கூடத்து புள்ளன்னு உனக்கே தெரியாதப்போ எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்க. எனக்கு மட்டும் எப்படின்னா தெரியும், அவனால் பெரிய பொண்ணு மாதிரி தானே இருந்தா, தானி படலாம் கட்டிட்டு திடீர்னு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாட்டிட்டு வந்து நிற்கிறா அப்படிங்க. டே இப்போல்லாம் 6வது படிக்கிற பிள்ளைங்களே வளர்த்தியாக வளர்ந்து கிடக்குது, நம்ம தான்ப்பா தப்பு கணக்கு போட்டோம் அப்படிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த அண்ணா சொல்ல, எத்தனை வருஷம், இப்போவே எனக்கு 25 வயசு, அவளுக்கு இப்போ தான் 15 16 நினைக்கிறேன், 10 வருஷம் வித்தியாசம்னா
நான் அதுக்குள்ளே தேவையில்லாமல் என் மனசில் ஆசையை வளர்த்து விட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மிக்கு கோவம் வந்து அந்த அண்ணா முறைக்க, என்னப்பா தடவை என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முறைக்க மட்டும் இல்லை, உங்களை உதைக்கவும் செய்யலாம், தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குச்சி இருக்குது, குச்சியை எடுத்துகிட்டு ஜிம்மின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவை துரத்திட்டு இருக்கா. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காரு. விட்டுருப்பா தெரியாமல் சொல்லிட்டேன், ஏதோ நீயும் குடும்ப குட்டின்னு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி சொன்னேன், அது ஒரு குத்தமா அப்படிங்க. நீ சொன்னது தப்பு இல்லை, அந்த பிள்ளைக்கு 22 வயசு இருக்குன்னு சொன்ன பார்த்தியா, அதான் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே குச்சி வச்சு துரத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த டே ஒரு மாதிரி பாஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல்லாம் முடிச்சு ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் வெளியே வருவாங்கள்ல. ஸோ அப்படியே வெளியே வந்து அப்படியே அந்த ரோட்டை பார்க்குறீங்க. உங்களுடைய அப்பா எப்போவுமே சாயந்தரம் ஆனால் சைக்கிள் அங்கே இடத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்பார். சைக்கிள் தான் இருக்கும் அப்பா கிட்ட, வண்டியெல்லாம் கூட இல்லை. ஆனால் நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துருப்பாரு. ஸோ பணத்தையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் செலவு பண்ணுவார், அவருக்காக செலவு பண்ண மாட்டார். இப்போது சைக்கிளை வச்சுட்டு நின்றுட்டுருப்பார் எப்போவுமே. இப்போ நீங்கள் அப்படியே அந்த இடத்த பார்க்குறீங்க, எம்டியாக இருக்குது. அப்படியே அழுகையாக வருது, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அழுகி கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹாரன் சத்தம் விடாமல் கேட்டுகிட்டே இருக்குது. என்னது இதுக்கு இப்படி ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கானுங்க, யாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா ஜிமின் தான் அப்படியே காரில் வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்ததுமே அமைதியாக பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவருக்கு எப்படி என் ஸ்கூல் தெரியுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அவரும் அப்படியே கார் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே காரை விட்டு இறங்கி வந்து உங்கள் ஷோல்டரில் பேக்கை மாட்டிப்பீங்கள, அப்படியே பேக்கை வாங்கிக்கிறாரு. அப்போ உங்கள் கையில் லஞ்ச் பேக் இல்லை. அவருக்கு புரிஞ்சு மதியம் சாப்பிடல போல், காலையிலும் சாப்பிடாம தானே கிளம்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கொண்டு போயிட்டு உங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு உங்களே வந்துட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏற்றிக்கிறாரு. அப்போ நீங்களும் காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. இப்போது ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கடைக்கு தான் போயிட்டு வண்டி நிறுத்துறாரு. அப்போது நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, ஏண்டி காலையில் ஏதோ திடீர்னு கிளம்பி போயிட்ட, சாப்பிடல, மதியமும் சாப்பிட்ருக்க மாட்டேன், ஏன் காலையில் சாப்பாடு ஏதாவது வேணும்னு கேட்டிருக்கலாம்ல, வாங்கி கொடுத்துருப்பல அப்படிங்க. இல்லை பரவாயில்ல, நீங்களே ஏதோ நல்ல விஷயத்துக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தீங்க, அதான் தொல்லை பண்ண வேணாமேன்னு அப்படின்னு சொல்ல, நல்ல விஷயமா, என்னத்தை போய் நல்ல விஷயம், அதான் மணலி போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு கூட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் தினமும் கடையில் தான் சாப்பிடுவீங்களா, உங்கள் வீட்டில் சமைக்கிற பொருளே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு சமைக்க தெரியாது, அதனால தான் கடையில் வேணா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுப்பேன், இல்லைன்னா வாட்ச்மேன் அண்ணா வீட்டிலேருந்து கொடுப்பாங்க சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிறாரு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துருப்பார்ல. ஸோ எல்லாமே சாப்பிட்டுக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் நைட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நைட் உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டே போயிடலாமா அப்படின்னு கேட்க, சரி அப்படிங்கிறீங்க. என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன் அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், சரிவா அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. அப்படி போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கடையை காட்டி நிற்க சொல்கிறீங்க. அவரும் நிறுத்துறாரு. பார்த்தா அது ஹோட்டல் கிடையாது, டிபார்ட்மெண்ட்டு. இங்கே எனக்கு நிறுத்த சொன்னேன், இது ஹோட்டல் கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கே தான் போகணும், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நீங்கள் அப்படியே அவரோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே முன்னாடி நடக்கிறீங்க, உங்களோட கையை அவரோட கை பிடிச்சிக்குது, நீங்கள் அப்படியே அவர் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பிடிச்சிட்டுக்கிற அந்த கையவே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அவரோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு, டே நீ ஒரு மாஃபியாடா, சிரிக்காத, மூஞ்சி உரன்னு வச்சுக்கோ, நீ தான் அவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு போகணும் அப்படின்னு தோணினாலுமே, ஆனால் இந்த மொமெண்ட் அவருக்கு பிடிச்சிருக்கு. யாருமே என்னை இப்படி இழுத்துட்டு போனதில்லை, இதான் மொதல் தடவை அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையவே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நான் டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பீங்களா அவரோட கையை. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கையை அப்படியே பார்த்துக்கிட்டு சந்தோஷம்தான் அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. அப்போது நீங்களும் வந்துட்டு கடைக்குள்ளே போயிட்டு அந்த பேஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து இப்படி போட்டுட்டுருக்குறீங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்க, சமைக்கிறதுக்கு தான், தினமும் கடையில் சாப்பிட முடியும், அதான் சமைக்கலாம், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஏய் இதுக்கு ஒரு ஆள் வைக்கணுமா நான் இப்போது அப்படிங்கிறாரு. ஆள் எதுக்கு, நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா தெரியாது, கொஞ்சம் தெரியும், அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் ஜிம்னும் வந்துட்டு பே பண்ணுற இடத்துல கவுண்டர் வரல. ஸோ அங்கே வந்துட்டு எவ்வளோன்னு கேட்குறாரு. ஸோ அவங்களும் பில் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லவும் இவரும் வந்துட்டு கார்டு கொடுக்காரு, ஸ்வைப் பண்ணிக்கிறாங்க. இப்போது அவங்க ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க ஜிம்மின்னு. சார் சார் தெரியாமல் நீங்கள் தெரியாமல் நான் வாங்கிட்டேன் சார், பணத்தை வேணால் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஏன் இப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவரும் இல்லை இல்லை வேணாம், வாங்கின பொருளுக்கு தானே, இன்னும் திருப்பியெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கடைக்கார வந்துட்டு, சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் என் கடைக்கு வந்ததே பெரிய விஷயம், நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன் சார், ப்ளீஸ் ஏதாவது பிரச்சனைக்கு இது பண்ணி விட்டுறாதீங்க, நான் தெரியாமல் வாங்கிட்டு உங்ககிட்ட காசுன்னு சொல்லி பயப்படுறான். அப்போ நீங்கள் தான் வந்துட்டு அந்த கடைக்காரை பார்த்து, அண்ணா அவர் உங்களை எதுவும் பண்ண மாட்டார், நாங்கள் வாங்கின பொருளுக்கு தானே காசு கொடுக்குறோம், அவர் தானே கொடுக்குறாரு, நீங்கள் பயப்படுறீங்க, அவர் கொஞ்சம் சண்டை போடுவார் தான், அடித்தடி வம்புக்கெல்லாம் போவார் தான், ஆனால் தேவையில்லாத இடத்துல சண்டை போட மாட்டார். நீங்கள் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, அவர் ரொம்ப நல்ல பர்சன் தெரியுமா, நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, நம்ம போகலாமா அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க. இப்படி கடைக்காரங்கிட்ட சொல்லிட்டு ஜீவனை பார்த்து போகலாமான்னு கூப்பிட்றீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா யாரை பார்த்தாலும் அவரை பார்த்தா பயப்படுவாங்க. ஸோ அவர் இந்த பக்கம் கடைக்கெல்லாம் வரவே மாட்டார். ஆனாலும் வந்துட்டு இப்படி வந்திருக்கவும் அவரை பார்த்து தான் அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, ஸோ பயந்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கிடையாது, அவர் வந்துட்டு கொஞ்சம் அடித்தடி சண்டைக்கு போவார் தான், ஆனால் தப்பான விஷயத்துக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் செய்கிற தொழிலே வந்துட்டு நியாயம் பார்க்குறீங்க நீங்கள். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே அந்த பேக்கெல்லாம் அப்படி தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே பேக்கை தூக்கிட்டு காருக்கு வரும்போது மண்டைக்குள்ளே சொல்லுது, நீ ஒரு மாஃபியாடா, நீ ஆளுங்களை தாண்டா அப்படி அடித்து தூக்கிட்டு வரணும், நீ என்னடா கிராசரி பேக்கை தூக்கிட்டு வந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் மண்டை மூளைக்குள்ளே அப்படியே ஒலிக்க. இவர் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது, அவள் முன்னாடி போகிறா, அவள் பின்னாடி நான் போகிறேன், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது, மூளை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போது அப்படியே தான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து காரை நிறுத்தினதுமே நம்ம வாட்ச்மேன் என்ன பார்த்திங்கன்னா, இந்நேரம் கல்யாணம் ஆகிட்டு நான் என்னமோ நினச்சேன், ஆனால் இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்து பிள்ளையாக இருந்திருக்குது, இது தெரியாமல் போச்சே எனக்கு, காலையிலேயே என்னை துரத்தி அடிக்க வந்தான், இப்போ வேறு நான் போயிட்டு சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்ணுறது, சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா ஜிம்மினா அப்படின்னு கூப்பிட, ஜிம்னு திரும்பி பார்த்து என்னண்ணா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி நைட்டுக்கு உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு பிடிச்சது எதுனாலும் சொல்லு, நான் அக்காவை சமைச்சு எடுத்து வந்து தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போது இவர் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னடா இது, சிரிக்கிறானா, வெக்கப்படுறானா, இவானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. அப்போ ஜிமின் வேற ஒரு விரல அப்படியே வந்துட்டு வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டு நகத்தை கடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி இன்னும் சிரிச்சுட்டே இருக்காரு, நெரிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த அண்ணாவும், ஜிமினா உனக்கு என்ன ஆயிடுச்சாப்பா, ஏன் இப்படி வளைஞ்சு நெறிஞ்சிட்ருக்க, உள்ளே ஏதாவது பூந்துடுச்சா என்ன சட்டைக்குள்ளே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ நீங்கள் வந்துட்டு போயிருப்பீங்க, உள்ளே போயிருப்பீங்க. ஸோ இவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் என்னப்பா ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிற, வெக்கப்படுறியா என்ன, என்னடா இது அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாரு. சரி சொல்லு, உனக்கு என்ன சமைக்கணும், இன்றைக்கி உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வந்து தர சொல்கிறேன், சீக்கிரம் சொன்னீங்கன்னா அக்கா சமைச்சு கொண்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்க, மறுபடியும் ஒரு நேரத்தை கடிச்சிட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்பா, எப்போ நைட்டு அக்கா தானே கொண்டு வருவா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா நகத்தை கடிச்சிட்டே நாங்களே சமைக்க போகிறோம் அப்படிங்கிறாரா. நீங்களேவா, உனக்கு தான் சமையல் கட்டு எங்கே இருக்குன்னே தெரியாதே அப்படின்னு கேட்க, அவள் சமைச்சு தருவா, நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு வெக்கப்படுறாரு. அந்த நகத்தை கடிக்கிறது விடவே இல்லை, க்யூட்டாக இருக்குது. இது அந்த பிள்ளையா அப்படின்னு கேட்க, அவள் தான் சொன்னான், நான் சமைச்சு கொடுக்குறேன், நம்ம வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவோட முதுகில் ஒரு 2 அடி அடிக்க, வெக்கத்தில் அந்த அண்ணன் வந்துட்டு அப்படியே முதுகில் அடிச்சிருப்பாருல்ல, அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு, தம்பி அது இப்போ தான் 10ஆம் கிளாஸ் படிக்குது, சின்ன பிள்ளை, நீ என்ன ஏதோ குடும்பம் நடத்துகிற அளவுக்கு சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை சிரித்து சந்தோஷப்பட்டு 5 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளே ஆஃப் பண்ணி விட்டார். இவர் அப்படியே கையை விருக்குன்னு எடுத்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு, தெரியும் எங்களுக்கு, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு திரும்பி அந்த பக்கம் நேராக வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காரு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திங்ஸ் எல்லாம் சமைக்கிற பொருளெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு வாட்ச்மேன் அண்ணா எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே வரும்போது இவர் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அவருக்கு முன்னாடியே உள்ளே வந்திருப்பாரு. இப்போ தான் அந்த அண்ணா வந்துட்டு வெளியே இருந்து அந்த காருக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டுருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கோவமா போயிட்டுருக்காரு ஜிமினாவும். ஏன்னா அந்த அண்ணா இப்படி சொல்லிட்டாங்கல்ல, அதனால் ஒரு மாதிரி கோவமா வந்துட்டு நேராக மேலே ரூமுக்கு போகலான்னு போக, அப்போ நீங்கள் டக்குன்னு என்னங்க அப்படி சொல்லி கூப்பிட, அவர் டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அந்த என்னங்க அந்த வார்த்தை அது எப்படி தான் இருக்குமோ, எதை புருஷன் தானே அப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி திரும்பி பார்க்க, நைட்டுக்கு என்ன சமைக்கட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான், மனுஷன் மறுபடியும் கையில் பிடிக்க முடியலையே அப்படி மறுபடியும் நகத்தை அப்படி வாயில் வச்சு கடிச்சிக்கிறாரு. என்னாச்சு, என்ன சமைக்கட்டும், இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அப்படிங்கிறாரு. நான் வேணா பருப்பு சாதம் செய்யிட்டா, சாம்பார் சாதம் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அதெல்லாம் சாப்பிட்டே இருக்க மாட்டார். ஏன்னா நல்லா நான்வெஜ்ஜே தான் சாப்பிடுவாரா. ஸோ சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கேட்கவும், சாம்பார் சாதமா, அடடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீ செய் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறீங்க. சரி அப்படிங்கிறாரா. சரி நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. அவ்வளோதான் ஜிமினை கையிலே பிடிக்க முடியல. ஒரு மாதிரி வந்துட்டு விஜய் அண்ணா அந்த ஒரு படத்தில் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ஆடுவார் பார்த்தீங்களா தனியாக, அந்த மாதிரி தான் அப்படியே தங்க புங்குன்னு கை காலை உதறிக்கிட்டு ஒரு மாதிரி கை காலை ஆட்டோமேட்டிக்காக தடன்னு ஆடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கை காலெல்லாம் தலை ஆட்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டே அப்படியே நேராக ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. ரூம்குள்ளே போனதுமே அப்படியே வந்துட்டு ஜம்ப் பண்ணி அந்த பெட்டு மேலே ஒரு மாதிரி முட்டி போட்டு உட்காந்துக்கிறாரு. அப்படி முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிக்க, என்னங்க என்ன சமைக்கட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்களா. உடனே அவருக்கு அது ஞாபகம் வந்ததும் அப்படியே ஒரு மாதிரி இன்னும் வெக்கம் வந்துடுச்சு. அப்படியே குப்புற படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த அல்லா சாமி கும்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி பொசிஷனில் படுத்துக்கிட்டு தலைகாணி எடுத்து அவரே அவர் மேலே வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கிறாரு, வெக்கம் தாங்க முடியாமல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் அண்ணா தான். அவரும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு, பாப்பா எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறியா, நான் அடுக்கி தட்டேன் அப்படின்னு கேட்க, நானே அடுக்கிக்கிறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுட்டு போங்க, உங்களுக்கும் சேர்த்து சமைச்சிட்றேன் அப்படிங்க. இல்லைம்மா, எனக்கு அக்கா கொண்டு வருவா, நான் என் ஒய்ஃப் கையால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஓ சரி ஓகே, நான் எங்களுக்கு மட்டும் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்குவீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் வந்துட்டு அவர் ஒரு ஜூஸ் வந்துட்டு எப்போவுமே குடிப்பார். அந்த ஜூஸ் வந்துட்டு அதுவுமே இதில் இருக்குது, அவரும் எடுத்து போட்டிருப்பாரு. அதை கொண்டு போய்ட்டு அவர்கிட்டே கொடுக்கலாம், ஏன்னா அவன் குடிக்காமல் போயிட்டான் பாரு, இந்த டைமில் இது குடித்தா தானே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க முடியும், ஏன்னா சாப்பிட மாட்டான் ஒழுங்கான்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த்தி ட்ரிங்க் தான். அதை எடுத்துகிட்டு இந்த அண்ணா பார்த்திங்கன்னா மேலே வராரு. ஸோ அவரோட ரூமுக்கு வந்து கதவை திறந்து பார்த்தா இவருக்கு செம ஷாக்கு. ஏன்னா அவர் அப்படி குப்புறப்படுத்துக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி போட்டு பெட்டை குத்துறாரு, தலைகாணி குத்துறாரு, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா அந்த அண்ணாக்கு, ஐயோயோ ஜிமினா உனக்கு என்ன ஆச்சு, வயிறு வலிக்குதா, உனக்கு வயிறு வந்துட்டு சாகிற அளவுக்கு வயிறு வலிக்குதா, அதனால தான் இப்படி துள்ளி குதிக்கிறியா, லைக் ஒரு மாதிரி வலியில் துள்ளறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நேரம் அப்படியே வெக்கப்பட்டு சிரித்து சந்தோஷமாக இருந்திருப்பார். இப்போ அப்படியே டக்குன்னு அந்த அண்ணா பார்த்ததுமே ஃபேஸில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ரியாக்ஷன் வந்துருச்சு. ஸோ ரியாக்ஷனே இல்லாத மாதிரி ஒரு ஃபேஸ் அப்படியே பிளாங்காக வச்சுக்கிட்டு, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்தாப்பா ஜூஸு, இதை குடிக்கணும்ல, ஹெல்த்தி ட்ரிங்க்கு, அதனால் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், இந்தா அப்படின்னு சொல்லி கொடுங்கண்ணா, சரி நீங்கள் போங்க அப்படிங்கிறாரு. இவர் 2 எடுத்து வைக்கிறாரு. பட் இருந்தாலும் திரும்பி பார்த்து, டாக்டருக்கு இது கால் பண்ணிட்டா, ரொம்ப வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அண்ணா பிடிச்சி வெளியே தள்ளிட்டு கதவு லாக் பண்ணிவிட்டு திரும்ப வெக்கப்பட்டுட்டே வந்து, அப்போ இதுவும் அவள் தான் கொடுத்து விட்டாலாம், இல்லை இவங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்களா, என்ன பண்ணிகிட்ருப்பா, எனக்காக சமைச்சிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, அந்த அண்ணா வெளியெல்லாம் போகலை. இவர் பேசுறது கதவுக்கிட்டே நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாரா. திரும்ப வந்துட்டு அது காதில் கேட்டுருது, தம்பி அந்த பிள்ளை 10th தான் படிக்குதான் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் மறுபடியும் எங்கே சந்தோஷமாக இருந்தாலும் தூக்கி மண்ணள்ளி போடுற மாதிரி தானே இந்த அண்ணா அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. திரும்ப டக்குன்னு கதவை திறந்து, நான் என்னண்ணா உன் பிரச்சனை, அவள் 10th படித்தா என்ன, அவள் தான் 15-16 வயசு இருக்கும்ல அப்படின்னு கேட்க, உனக்கு அவளுக்கு 15-16 தான், உனக்கு 25 அப்படிங்கிறாரு. சரி அதனால் என்னப்போ அப்படின்னு இவர் கேட்க, 10 வருஷம் 9 வருஷம் ஏஜ் கேப் அப்படின்னு சொல்ல, சரி அதனால் என்னப்போ அப்படின்னு கேட்குறாரு.
அது இப்போதான்ப்பா ஸ்கூல் படிக்குது, நீ கற்பனை கனவு காண்டுட்டு இருக்காத, உனக்கு அண்ணன் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் எத்தனை வருஷம்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன். அவள் ஸ்கூல் முடிக்கட்டும், காலேஜ் படிக்கிறா கூட படிக்கட்டும், நான் வெயிட் பண்ணி அவளே கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, நீ வெயிட் பண்ணுவ அவளை கட்டிக்கிறதுக்கு, அதுக்கு அவள் ஒன்றை கட்டிக்க ஒத்துக்கணுமில்ல. அவள் இப்போ தான் ஸ்கூல் போகிறா, அவள் வயசு பசங்க மேலே தான் அவளுக்கு ஆசை வரும், உன் மேலெலாம் வராது அப்படின்னு சொல்லி இன்னொரு குண்டள்ளி போட, அவ்வளோதான் இவருக்கு மூடே அப்செட் ஆகிடுது. சரிண்ணா, நீ சொல்கிறது சரிதான், நான் கொஞ்சம் பெரிய பையன்தான், அவளுக்கு அவள் வயசு பசங்களை தான் பிடிக்கும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா போக சொல்லிடுறாரு. அந்த அண்ணா போயிடுறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கிறாரு அவரோட ரூம்லேயே. ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமாக இருந்தா 1/2 மணி நேரம் சோகமாயிடுறாரு. என்னடா ஃபீலிங் இது கருமோ, நான் பாட்டுக்கு வாடி தட்டி சண்டைன்னு சந்தோஷமாக இருந்தேன், திடீர்னு எனக்கு என்னது 5 நிமிஷம் சந்தோஷமாக இருந்தா 1/2 மணி நேரம் சோகமாக இருக்கேன், என்னடா ஃபீலிங், எனக்கு பிடிக்கவே இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் கீழே இருந்துட்டு எங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் இவா வேறு எதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே வராரு. ஸோ கீழே வந்து என்ன அப்படின்னு கேட்க, இல்லை இதெல்லாம் மேலே வைக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும் வாட்ச்மேன் அண்ணாவை கூப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அந்த அண்ணாலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதான் நான் உங்களை கூப்பிட்டேன், ஏன் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா, சரி விடுங்க நானே ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இரு நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா மேலே ஸ்லாபெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இப்போ தான் திறந்து பார்க்குறாரு. இதெல்லாம் கூட கட்டிக்கிறானுங்களா, கிச்சனில் இதெல்லாம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் கொடுக்கறதெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுட்ருக்காரு. ஸோ எல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறமா நீங்களும் சரி ஒரு 1/2 மணி நேரம் இருங்க, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, நீ படிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உட்காந்து நைட்டு படிச்சுக்குவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு 7 மணிக்குள்ளே சமைச்சு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் 10 மணி வரைக்கும் படிக்கலாம், அதான் சீக்கிரமாக சமைச்சிட்றேன், சாப்பிட்டு நீங்கள் தூங்கிங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சமைக்கிற வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. யூனிஃபார்ம் கூட யூனிஃபார்மாவது மாற்றலாம்ல அப்படிங்கிறாரு. வந்தே போயிட்டேன், சரி ஓகே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரீங்க. இப்போது இவர் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு அந்த வாட்ச்மேன் அண்ணாவை ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நானடா பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் தானே இருக்க, அந்த பொண்ணு தான் மேலே எட்டலன்னு சொல்லிட்டு உன்னை ஹெல்ப் கேட்டிருக்குதுல்ல, எடுத்து வச்சு கொடுக்க வேண்டியதானே, அதே அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்ட்டு வந்தியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தம்பி என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நானே வாலண்டியராக போய் கேட்டேன், நான் உனக்கெல்லாம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு, அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறப்போன்னு சொல்லி அனுப்பிச்சேன்னே அப்படிங்க, இல்லையே என்கிட்ட இப்படி தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த எனக்கு டக்குன்னு எதை தோணுது, டேய் ஜிமினா எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒன்று ஆரம்பிக்க, இங்கே பாருண்ணா நீயா ஒன்று கற்பனை பண்ணி என்கிட்ட சொல்லி ஆசையை வளர்த்து விட்டுட்டு திரும்ப நீயே வந்தாதா அனுப்பிச்சு விட்டுருவ, தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத அப்படிங்க. டேய் இருடா, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்டேன், இல்லை வானா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு உன்னை கூப்பிட்டு உன்னையே எடுத்து வைக்க சொல்லியிருக்கா, அப்புறம் முக்கியமாக நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்கா, என்ன அர்த்தம், அவள் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாடா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நிஜமாதான், நீ வேணா நல்லா வாட்ச் பண்ணிப்பாரு, அந்த பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யாருக்கு தான் பிடிக்காது இவ்வளோ அழகான பையனை அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஜிமினுக்கு வெக்கம் வந்துடுது. அப்படி நெகத்துக்கு அடிச்சிட்ருக்க மைண்ட் அப்படியே சொல்லுது மூளை, டேய் வெக்கப்படாதடா, அசிங்கமாக இருக்குது, நீ ஒரு மாஃபியா கிங்குடா, ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துகிற என்ன அப்படிங்கிற மாதிரி மூளை சொல்ல, ஆனால் அந்த மனசு அப்போ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்னோட அழகில் வாங்கிட்டாளா இல்லை என் அக்கறையில் வாங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்குது. ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சமைச்செல்லாம் முடிச்சுட்டு எங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவர் தான் காத்துட்டு இருந்திருப்பாரு, அப்படியே கிச்சனுக்கு வெளியே நின்று இருந்திருப்பாரு, உங்களை பார்த்துட்டு நின்று இருந்திருப்பாரு, உங்களுக்கு தெரியல நீங்கள் சமைக்கிறதே பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு வேறு இருந்திருப்பாரு. நீங்கள் வேறு இப்போல்லாம் வந்துட்டு தாவணி பாவாடையே கதின்னு கிடக்குறீங்க, ஏன்னா உங்களோட அம்மாவுக்கு அப்படி பார்க்க பிடிச்சிருக்கும், நல்லா இருக்குது, நீ இப்படியே டெய்லி போட்டினா அழகாக இருப்பேன்லாம் சொல்லியிருப்பாங்களா, அதனால நீங்கள் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லாம் அதே மாதிரி தாவணியாக தான் கட்டிகிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீர் வச்சுருப்பாங்கள, திரட்டின்னு சொல்லுவாங்கள்ல, சீர் பண்ணுவாங்கள்ல பெரிய பொண்ணுன்னா, அப்போ வந்து தாவணி பாவாடை தான். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் வந்துட்டு அப்படியே அதே திரும்ப மாற்றி அப்படியே கட்டிகிட்டே இருந்திருப்பீங்க. அப்போது ஜிமினும் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி இருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே நின்று இருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடுவோம், டக்குன்னு ஓடி வந்து நிற்கிறாரு. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க,
இல்லை நீ மறுபடியும் கூப்பிட்டு கஷ்டப்பட வேணாமேன்னு சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போது அப்படியே தான் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. கொஞ்ச நாள் இதே மாதிரி தான் போகுது. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட வந்துட்டு கல்யாணம் இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வாயே திறக்கலை. தூரத்துலேருந்து ரசிக்கிறதோட சரி, மனசை வந்துட்டு கிட்ட தொட்டு கூட பேச மாட்டார். ஆனால் ரொம்ப வெட்கப்படுவார். நீங்கள் பேசுறதை நினச்சி ஷை ஆவார். இப்போ ஒன் டே பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கே வரலை. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. எங்கே போயிட்டார் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ச்மேன் அண்ணா கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு, அண்ணா எங்கண்ணா போயிட்டாரு, ஏன்னு இன்னுமே வரல, சொல்லிட்டு போனாரா இல்லையா, நான் ஸ்கூல் விட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, என்னை பிக்கப் பண்ண கூட வரலை, எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க, பாப்பா பயப்படாத, வந்துடுவார், அடிக்கடி இந்த மாதிரி வேலை இருக்கும் அப்படிங்க. அடிக்கடி வேலைன்னா என்ன வேலை, தினம் அடித்தடி சண்டைனே தெரியவாரா அப்படின்னு சொல்லி கேட்க, சே நம்ம பையன்லாம் வந்துட்டு டக்குன்னு போய் யாரையும் கை வைக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் கீழே அடியாளுங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, பெரிய ரவுடியானா நம்ம ஜிமினா அப்படின்னு கேட்குறீங்க. தப்பில் அவன் வயசுனா அவன் வயசு என்ன, பேர் சொல்லி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நான் கூப்பிட்டேன் என்ன, எனக்கு உரிமை இல்லையா, நான் பேர் சொல்லியும் கூப்பிடுவேன், வடை போடன்னு கூட கூப்பிடுவேன், என்ன தப்பு அப்படிங்கிறீங்க. கரெக்டாக 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்துடுவார். அப்போது வந்து அப்படி கார் நிறுத்திட்டு, என்ன 2 பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போது அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, ஜிமினா அங்கே பாரு, உன் வயசு என்ன அவன் வயசு என்ன, உன்னை பேர் சொல்லி கூப்பிட்றா, கேட்டால் நான் வாடா போடான்னு கூட கூப்பிடுவேன், எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்குறா அப்படின்னு சொல்ல, ஜிமின் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே முறைக்கிறாரு. அப்போ நீங்களும் ஏன் எனக்கு உரிமை இல்லையா உங்களை பேர் சொல்லி கூப்பிட, வாடா போடான்னு கூப்பிட, எனக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இப்படி கேட்கவும் லைக் அவருக்கு எதோ செடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிடும் போல். அப்படியே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, உனக்குலாம் அது உரிமையா, நீ மட்டும்தான் என்னை அப்படி கூப்பிடணும், என்னை வேடா போடான்னு கூட கூப்பிட்டுக்கோ, உனக்கு என்னென்ன பிரச்சனை, அவள் என்னை எப்படி வேணால் கூப்பிட்டு போகிறா, அது எங்கள் 2 பேத்துக்குள்ளே பர்சனல், நீ அதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறாரு. அதானே பார்த்தேன், எல்லாம் ஆள் வர வரைக்கும் தான் அப்படிங்க. ஆளா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உன்னை சொல்லலாமா, நான் என்ன சொல்லிக்கிட்டேன், நான் என்னையே நானே ஆளுன்னு சொல்லிக்கிட்டேன், விடு இந்த விஷயத்தை விடு, நான் கேட்டது தப்பு தான், நீ அவனை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ, தூக்கி போட்டு மிதிக்க கூட செஞ்சுக்கோ, ஏன்னா உனக்கு தான் உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போல மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டே போயிடுறீங்க. ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டே கார் நிறுத்திட்டு வீட்டுக்கு வராரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னே உள்ளே போயிருப்பீங்கள்ல. ஸோ கரெக்டாக ஒரு வாசப்படிட்டு வரும்போது அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பார்க்குறாரு. என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் கை கட்டிட்டு கேட்குறீங்க. அது வேலை விஷயமா போயிட்டு வரேன் தள்ளு அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் உள்ளே விடலை, அங்கேயே நில்லுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு. அவர் இந்த மாதிரியெல்லாம் யாருமே வந்துட்டு அதிகாரம் பண்ணுறதே இல்லை. புதுசாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் அவருக்கு புதுசாக இருக்குது உங்கள் கூட இருக்கும்போது. அப்போது நின்றுட்டு என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எங்கே போயிட்டு வந்தீங்க, எதுக்கு என்ன ஸ்கூலுக்கு வந்து பிக்கப் பண்ணலை, அப்புறம் நைட்டு இப்போ மணி எத்தனை, 10 மணி ஆகுது, 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு வராமல் என்ன வேலை, காலையில் என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு போனவர் இன்னும் வரல, 10 மணி வரைக்கும் என்ன வேலை உங்களுக்கு வெளியே, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க புதுசாக இருக்குது. அவரெல்லாம் அப்படி யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ அவர் அப்படியே வந்து திக்குறாரு. தெளிவாக பேசுங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும், இல்லை வயன் ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு, என்ன வேலை பண்ணுறது, அடித்தடி வேலை, அதெல்லாம் உங்களால் விடவே முடியாதா என்ன, எப்போ பார்த்தாலும் அடித்தடி சண்டை, தினமும் கண்ணை வீங்கிட்டு காது வீங்கிட்டு வந்து நைட்டில் ஒழுங்காக தூங்க கூட முடியாதுல்ல உங்களால் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, இதெல்லாம் இப்போ இவ்வளோக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா டெய்லி நைட்டு நீங்கள் போய் மருந்து போட்டுட்டு கண்ணத்துக்கு காலுக்கெல்லாம் ஒத்தனை வச்சு கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ நல்லா தூங்கட்டும், வீக்கம் குறையட்டும்னு. இப்போது அதனால் திட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு, சண்டைனா அடிச்சிட்டேவா இருக்க முடியும், சில இடத்துல அடி வாங்கவும் தானே செய்யணும் அப்படிங்கிறாரு. அதுதான் என்னத்துக்குன்னு கேட்குறேன். எப்பயும் நேரமாக வந்துடுவீங்கள்ல, இன்றைக்கி ஏன் 10 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்க, அது ஒரு வேலை, ப்ளீஸ் அது நான் உனக்கு டைம் வரும்போது சொல்கிறேனே, இப்போ வேணாம், ஓகே என்னை உள்ளே விடுறியா அப்படின்னு கேட்குறாரு. சாரி சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. சாரியா நானா அப்படின்னு ஜிமின் கேட்க, பின்னா அவங்க அப்பனா நீ தானே லேட்டாக வந்த, அப்போ நீ தானே சொல்லணும், சாரி சொல்லு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க, அவரும் வந்துட்டு, டேய் ஜிமினா உன் வாழ்க்கையில் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலல்ல, எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படிங்கிறாரு. என்ன
மொட்டை தாசம் கொட்டி விழுந்த மாதிரி மொட்டையாக சாரி சொல்கிறேன், இனிமேல் லேட்டாக வர மாட்டேன் ஏன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ, சாரி அப்படி சொல்லு அப்படிங்கிறீங்க. அவரும் வந்துட்டு சரி ஓகே, இனிமேல் லேட்டாக வர மாட்டேன் ஏன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ, சாரி அப்படிங்கிறாரு. தட்ஸ் குட் பாய், போ பிச்சோங்க அப்படிங்கிறீங்க. அப்போது சாப்பாடு அப்படின்னு ஜிமினா கேட்க, லேட்டாக வந்தல கொட்டிக்கிட்டு வர வேண்டியது தானே, லேட்டாக வந்தால் இனிமேல் சோறு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சரி போய்க்கோ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஹாலில் உட்காந்துருக்குறாரு. நீங்களும் போய்ட்டு உங்கள் ரூமில் படுத்துக்கிற. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சத்தம் கேட்டே இருக்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கீழே வந்து பார்த்தா ஏதோ திருட்டு பூனை கிச்சனில் நைட்டில் ஊட்டுற மாதிரி ஊட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் அப்படிங்கிறீங்க. அப்போ டக்குன்னு அவர் உங்களை திரும்பி பார்த்துட்டு ஒயின் அப்படின்பாரா, இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னல அப்படின்னு. பசிக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், நீ என்ன பசிக்க கூட சாப்பாடு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படியே 2 பேத்துக்கு ஒரு மாதிரி சண்டை வந்துடுது. அப்போ ஜிமினா பார்த்தீங்கன்னா இப்போவே அது இந்த வயசுலேயே இந்த வாய் பேசுகிற, நீ எல்லாம் நாளைக்கு பெரிய பொண்ணான்னு கல்யாணம் இது பண்ணிட்டு போனேன்னா உன்னை கட்டிக்கிறவன் அப்படியே வந்துட்டு நங்குன்னு கொட்டி தான் வச்சிருக்கணும். உன்னை அப்படியே வந்துட்டு இப்படி வாயிலே அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கை அப்படி மடக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இதே மாதிரி பேசினேன்னு வையேன், நாளை பின்ன உன்னை கட்டிக்க போகிறவன் அப்படியே வாய் மேலேயே வச்சு நல்லா காலை வச்சு மிதின்னு மிதிக்க போகிறான் பாரு அப்படிங்க. அப்போ நீங்கள் அப்போது என்னை அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்பாரா, மிதிப்பீங்களா அப்படிங்கிறீங்க. நான் எதுக்கு முன்னாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ சொன்னீங்கள்ல, அப்போ நீங்கள் மோசமான பையனா, நான் கூட நல்ல பையன் நினச்சிட்டு இருந்தேன், அடிப்பேன் மிதிப்பேன் இப்போவே பேசுகிறீங்க, அப்போ நாலு பெண்ணெல்லாம் அப்போ நீங்கள் நிஜமாகவே என்னை கொடுமைப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிடுறீங்க. குடுன்னு மேலே ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, பைத்தியக்காரி, நாளை பின்னா கட்டிக்க போகிறவன் வந்துட்டு நல்லா மிதிப்பான்னு சொன்னான், இவன் என்ன நான் மிதிக்கிறேன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்க, அப்போ பின்னாடிங்க ஒரு வாய்ஸு, தம்பி ஜிமினா அப்படிங்க. நான் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் என்னை கரெக்டான டைமுக்கு அனுப்பிச்சிருக்காரு, நீ குழம்பும் போதெல்லாம் நான் தான் உன்னை தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ குழப்பாத பதில் சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இன்னுமா உனக்கு அந்த பிள்ளை பேசுறது புரியல, அது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, நாளை பெண்ணை கட்டிக்க போகிறது நீ தான் சொல்லுது, புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே புரியலையே, நான் அவளை கட்டிக்க போகிறேன் உதைப்பான்னு சொன்னேன், நீ அடிப்பியான்னு கேட்குறா, நான் எதுக்கு அடிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. டே சரியான மரமனடா நீ, அந்த பொண்ணை ஒன்றை தான் கட்டிப்பேன்னு சொல்லுது, நீ தான் அப்போ கல்யாணம் பண்ணால் நாளைக்கு அவளை அடிப்பியா மிதிப்பியான்னு கேட்குது, புரியலையா அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் இவருக்கு ஒரே வெக்க வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துட்டு வேற வாய்க்கு போகுது, அப்படியே வந்துட்டு நகத்தை கடிக்கிறாரு. ஐயோ ஜிமினா, நீ என்ன வேணா பண்ணு, 4 கொலை கூட பண்ணு, நான் தைரியமாக நின்று பார்த்துருவேன், ஆனால் இந்த வெக்கம் மட்டும் படாத சாமி, என்னால் இதை கண்ணில் பார்க்க முடியல, நான் போய் வாட்ச்மேன் வேலையாவது பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வெளியே போயிடுறாங்க. இப்போது அப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நைட்டெல்லாம் ஜிம்னாக்கு ஒரே வெக்கம் தான். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு சாப்பாடெலாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு லஞ்சும் செஞ்சுட்டு அப்படியே ஜிமின் ரூமுக்கு வரீங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பார், நைட்டில் முழிச்சிட்டு வெக்கப்பட்டுருந்துருப்பார், அதனால் இப்போ தூங்கிட்டுருக்க உங்களுக்கு என்னவோ தெரியல, ஓடி போயிட்டு அப்படியே போடுற இழுத்து அவர் பக்கத்துலேயே பார்த்து கட்டி பிடிச்சிப்பீங்க. அப்போது டக்குன்னு ஜிமின் பார்த்திங்கன்னா கண்ணை முழிச்சிடறாரு. பார்த்தா பக்கத்தில் எங்கே இருக்க, டக்குன்னு எந்திரிச்சு அந்த பக்கம் நிற்கிறாரு. அப்போ நீங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு ஜிமின் கேட்க, இல்லை சும்மா தான் வந்தேன், அது தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் எழுப்பலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நினச்சிட்டேன், சரி நீ ஸ்கூல் கிளம்பு, நான் கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சரி சரி ஓகே இதா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஸ்கூல் கிளம்புறீங்க. இப்போ 2 பேர் காரில் போயிட்டுருக்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமினா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படிங்கிறாரு. இல்லை நான் இது சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன சொன்ன அப்படின்னு அவர் கேட்க, இல்லை நான் நேற்று நீங்கள் சொன்னீங்க நானும் சொன்னேன், உங்களுக்கு எதாவது புரிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி விட்டு கேட்க, அவருக்கு புரியுது நீங்கள் எதை சொல்ல வரீங்கன்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா
அப்படியே கார் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வருவார். நீங்கள் அப்படியே ஏதோ வந்துட்டு பட்டர்ஃப்ளைலாம் வயிற்றில் பறக்குது, ஓஹோ புரிஞ்சிருச்சு போல் நமக்கு எது கிஸ் பண்ண வராங்கன்னு நினச்சி அப்படியே நீங்கள் கண்ணை மூடிக்க அவர் பார்த்தீங்கன்னா உங்களோட தலையிலே ஒரு கொட்டு கொட்டி 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிற உனக்கு இதெல்லாம் வேணுமா, மரியாதையாக 12வது வரைக்கும் படித்து பாஸ் பண்ணுற வழிப்பார், அப்புறம் நல்ல காலேஜ் சேர்த்து விடுறேன், ஒழுங்காக படி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் படிச்சுட்டு தானே இருக்கேன், அதுக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் மட்டும் எப்படி சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, ஒழுங்காக படினா படி, அவ்வளோதான், தேவையில்லாத கனவு கண்டுட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத, படிக்கிற வயசில் ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு உங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு நான் அந்த அன்னைக்கு டேவே போகலை. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் முடிஞ்சு ஈவினிங் வந்துட்டு சரி ஓகே சாயந்தரம் போய் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்து நின்னா கார் வந்துட்டு நிற்கலை. பார்த்தியா இன்றைக்கும் லேட்டு, தினமும் இதே வேலையாக போச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நின்றுருப்பீங்க. என்ன இருந்தால் வருவாரோ தெரியலன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச்மேன் அண்ணா காரில், ஸோ அவர் தான் வந்துட்டு அவரோட வண்டி எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, உன்னை கூப்பிட்டு போய் தான் வந்தேன், வா போகலாம் அப்படிங்கிறாரு. ஏன் இன்றைக்கும் அவர் வரலையா? இன்றைக்கும் லேட்டாக வருவாரா, வீட்டில் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க, உன்னை கூப்பிட்டு வர சொல்லி சொன்னார்ப்பா, அதான் வந்த, சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்களும் அந்த அண்ணா கூட போயிடுறீங்க. போயிட்டு உங்களை வீட்டில் இறக்கி விட நீங்களும் உள்ளே அப்படியே பேக் அப்படியே எடுத்து மாட்டிக்கிட்டு வரட்டும், இன்றைக்கும் லேட்டாக வரட்டும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அவர் பார்த்திங்கன்னா ஹாலில் உட்காந்துருக்காரு. அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் இங்கே தான் இருக்கிற காலிலேருந்து அப்படின்னு சொல்லுவாரா. அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போகிறதுக்கு வரல, அந்த அண்ணா வந்தார், ஏன் அப்படின்னு கேட்கவும், ஏன் உனக்கு தேவை கூட்டிகிட்டு வரணும், யார் கூப்பிட்டு வந்தா என்ன, போயிட்டு படிக்கிற வேலை பாரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் வரல அப்படின்னு கேட்குறீங்க. போய் படிடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கழிஞ்சு போயிடுறாரு. ஸோ நீங்கள் போய் பேக்கெல்லாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிச்சனுக்கு வந்தால் அங்கே வந்துட்டு யாரோ ஒருத்தங்க புதுசாக ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் இங்கே சமையல் செய்யறதுக்கு வந்திருக்கேம்மா, நீங்கள் இனிமேல் எந்த வேலை பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நான் அவருக்கு நானே சமைச்சு கொடுத்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிம்மி கட்ட வந்துட்டு, உன் ஒர்க்கை மட்டும் நீ பாருவேன், அது அவங்களோட வேலை, அவங்க பார்த்துப்பாங்க, நீ போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, வேணா திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறான், நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படியே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 10th எக்ஸாம் வரும் இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட எக்ஸாம் டைமே வந்துடுச்சு. ஆனால் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கவே முடியல. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் அப்படியே வந்துட்டு கோவப்பட்டுறீங்க. அப்போது டெய்லி காலைல கூப்பிட்டு போகிறது வாட்ச்மேன் அண்ணா தான், கூப்பிட்டு வரது வாட்ச்மேன் அண்ணா தான். உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு மாதம் இப்படி தான் போயிருக்கும். அப்போது ஒரு நாள் மறுபடியும் இதே மாதிரி வாட்ச்மேன் அண்ணா வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு வரும்போது நீங்கள் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறீங்க. அப்போது வாட்ச்மேன் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா, வயன் என்ன விளையாடுற, வா போகலாம், டைம் ஆகுது, படிக்கணும்ல உனக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் பாருங்கண்ணா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கிளம்புங்க, நான் அவர் வராமல் வரமாட்டேன், இனிமேல் நீங்கள் என்னை கூப்பிட்டு போகக்கூடாது, கூப்பிட்டு வரக்கூடாது, அவர் தான் கூப்பிட்டு வரணும், கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிட்டு நிற்க, அவர் கூப்பிட்டு பார்க்குறாரு, நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஜிமின்கே கால் பண்ணேன். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வாங்க, நாளைக்கு நான் வந்து பேசிக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அண்ணா வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்கள் வந்துட்டு இல்லை நான் அவர் வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த அண்ணாவுக்கும் வீட்டில் இருந்துட்டு ஃபோன் வருது. ஏதோ அவரோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை போல், ரொம்ப வாமிட் பண்ணிட்டு இருக்கவும் அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, வா உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் ஒய்ஃபை போய் பாருங்கண்ணா, நான் பஸ்க்கு இது பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக போயிடுவேல்ல அப்படின்னு கேட்குறாரு. போயிடுறேன், நீங்கள் முதல்ல போய்ட்டு அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறீங்க. இப்போ அந்த அண்ணா போய்ட்டு அவரோட ஒய்ஃபை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நைட்டு மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 ஆகுது, கரெக்டாக 12 மணி இருக்கும். ஜிமின் அப்போ தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வாட்ச்மேன் கிடையாது. எங்கே போயிட்டாரு இந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாரு. நிறையா மிஸ் கால், அப்புறம் மெசேஜ், இந்த மாதிரி வந்துட்டு உடம்பு சரியில்லை ஒய்ஃபுக்கு, அதனால நான் வந்துட்டேன், ஒயின் வந்துட்டு பஸ்ஸில் வந்துடுறேன்னு சொன்னால் வந்துட்டாலான்னு பார்த்துக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. இவரும் பார்த்துட்டு, ஏன் கூப்பிட்டு வந்தான்னு விட சொன்னேன், ஏன் அப்படி விட்டுட்டு போனார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு வந்துட்டு லாக் பண்ணியிருக்குது. காலையில் இவர் எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி தான் இருக்குது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா உள்ளே இருந்தாலும் லாக் பண்ணலை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரே வந்துட்டு திறக்கிறாரு. ஸோ வெளியேருந்து திறந்தாலும் திறக்குது. அப்போ உள்ளே யாரும் இல்லைல்ல, அவர் வந்துட்டு எதுக்கும் கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு எல்லா பக்கம் வைன் கூப்பிடுறாரு. நீங்கள் காணோம், உங்கள் ரூமுக்கு வந்து பார்த்தா காணோம்.
கிச்சனில் போய் பார்த்தா அந்த சமையல் அக்கா சமையல் செய்வாங்கள்ல, அந்த அக்காவும் வரல போல். ஏன்னா யாராவது வீட்டில் இருந்தால் தானே அவங்களும் வந்து சமைக்க முடியும். ஸோ அவங்களும் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வருவாங்க அவங்க. ஈவினிங், மார்னிங் இந்த மாதிரி 2 நேரம் மட்டும் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போது இவரும் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுச்சு. உடனே வந்து கால் பண்ணுறாரு அந்த வாட்ச்மேன் அண்ணாக்கு. அப்போ அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, வயன் பஸ்ஸில் வந்துடுன்னு சொன்னா தம்பி, அதனால தான் நான் விட்டுட்டு வந்தேன். அப்படின்னா வரலையா ஜிம்னா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏன்னா இப்படி முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், நான் ஃபோன் பண்ணிட்டேன், நீ தான்டா எடுக்கல, வைஃப் வேறு வாமிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க, எனக்கு பயம் ஆயிடுச்சு, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீங்கள் பாருங்கள் அவங்கள, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ இவர் பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு காரை எடுத்து கொண்டு வந்து அப்படியே ஸ்கூல் வாசலில் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அப்படியே இந்த பக்கம் காரை விட்டு இறங்கி வந்து அப்படியே கையை கட்டி அப்படியே கார் மேலே சாஞ்சு நிற்கிறாரு. அப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் எங்கே நின்றுருப்பீங்களோ அதே இடத்துல அப்படியே ஸ்டாச்சுமாக நின்றுருக்குறீங்க. ஜிமின்க்கு நான் செம்ம கடுப்பாகுது. அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்க, நீங்கள் அதுக்கு மேலே அவரை முறைக்கிறீங்க. வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி நினைக்க, ஏய் உன்னதான் வா அப்படிங்கிறாரு. திரும்பவே இல்லையே. திரும்ப அவரே வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணி வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்க, நீங்கள் வந்துட்டு ஒன்றும் தேவையில்ல, என்ன எதுக்கு பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் மணி நைட்டு 12 ஆகுது, பிசாசு மாதிரி இங்கே இப்படி நின்றுருக்கிற ரோட்டில் யாராவது போகிற வரவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்க. இந்த ரோட்டிலலாம் யாரும் அடிக்கடி வந்து போக மாட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சு 1 மணி நேரத்தில் இந்த ரோடு ஃபுல்லாக காலியாகிடும், யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறீங்க. யாருமே இல்லாத ரோட்டில் தனியாக அடி பண்ணிட்டுருக்க, ஏதாவதுனா என்ன பண்ணுறது நான் அப்படிங்கிறாரு. ஏதாவதுனா என்ன பண்ணுறது நீனா, நீ எதுக்கு ஏதாவது பண்ணுற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டைக்கு போவ. இப்போ எதுக்கு ஏன் சண்டை போடுற, வா போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. வர முடியாது அப்படின்னு சண்டை போடுறீங்க. என்னடி முதல்ல வா வீட்டில் போய் பேசிக்கலாம், ஏதா இருந்தாலும் அப்புறம் வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் இல்லை, இங்கேயே பேசு அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி என்ன அப்படின்னு கேட்குறாரு. எதுக்காக நீ இப்போல்லாம் இப்படி பண்ணுற, ஏன் என்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல, முன்னெல்லாம் நான் சமைச்சு கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவீங்கள, இப்போ எதுக்கு வேலை கால் போட்டிருக்குறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் என்னை கூப்பிட்டு போய் விடுறதில்ல, வந்து பிக்கப் பண்ணிக்கிறதும் இல்லை, வீட்லேயே இருந்தாலும் வாட்ச்மேன் அண்ணா தான் வராரு, ஏன் அப்படி, நான் எதாவது பண்ணிட்டேன்னா என்ன, தெரியாமல் ஏதாவது தப்புக்கு ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன, இல்லை உனக்கு பிடிக்காம ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கிறீங்க என் மேலே, நான் என்ன பண்ணவங்கள, நான் சமைச்சா சாப்பிட்றது கிடையாது, சமைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமே போக விடுறதில்ல, என் கூட கொஞ்சம் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஏன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க, அவரும் பார்த்திங்கன்னா படிக்கிறது தானே உன் வேலை, அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. என்னால் படிக்க முடியாது, நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறீங்க. ஏய் லூசா நீ, எக்ஸாம் வருது, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு, வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்காத, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் சண்டை பெருசாகிடுது. ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், உன்னால் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, என்னால் படிக்க கூட முடியல, நார்மலாக பேசிகிட்டு இருந்தால் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது, என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த, அவர் வந்துட்டு, ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, நீ படிக்கணும்னு தானே நான் வந்துட்டு உன்னை வேலை செய்யறதுக்கு இல்லாமல் சமைக்கிறதுக்கு ஆள் போட்டேன், நான் கரெக்டாக உன்னை வந்து பிக்கப் பண்ண முடியாது, அதனால தானே நான் அந்த அண்ணா வர சொன்னேன் அப்படிங்கிறாரு. சரி என்னைக்காவது தானே முடியாது, தினமும் நீ வீட்டில் இருந்தாலுமே அவர் தானே என்னை கொண்டு போய் விடுறாரு, ஏன் நீ கொண்டு போய் விட மாட்டேங்கிற, நீ கொண்டு வந்து விட்டால் தான் நான் ஸ்கூல்லே வருவேன், நீ வந்து பிக்கப் பண்ணலன்னா நான் ரிட்டன் வீட்டுக்கே வர மாட்டேன், இங்கே தான் நிற்பேன் அப்படிங்கிறீங்க. ஓ அப்போ நான் இதெல்லாம் பண்ணலன்னா நீ ஒழுங்காக படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, படிக்க முடியாது, படிக்க மாட்டேன், நான் ஃபெயில் ஆகிடுவேன், என்ன பண்ணுவேன், நீ கட்டின ஃபீஸெல்லாம் திருப்பி கேட்பியா, நான் எங்காவது காரை வேலைக்கு போய் காரை சம்மந்தாவது நீ கட்டின ஃபீஸை திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் என்னால் படிக்க முடியாது, நான் இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அவரும் ஒழுங்காக படிக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு அன்றைக்கி சொன்னல, அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை வேன் அப்படிங்கிறாரு. ஸோ திரும்ப நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பாவமாக அழுகிற மாதிரி வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு பிடிச்சிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசுறது கூட நிறுத்திட்டீங்க, அப்போ எனக்கு தெரியுது உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு, நான் வேணா எங்காவது போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க. ஸோ இதுக்கு மேலே ஜிம்னாவால் எதுவும் சொல்லாமல் இருக்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு, முதல்ல காருக்கு வா, உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்கே பாரு நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி ரவுடி அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி திரியிறேன், ஆனால் நீயாவது படிக்கணும்னு நினச்சேன், இதில் என்ன தப்பு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே யாரும் முறைக்கிறீங்க, நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு,
ஆனால் நீ படிக்கணும்ல, படிக்கிற பொண்ணு, சின்ன பொண்ணு, உன்கிட்ட இந்த மாதிரி இந்த டைமில் ஆசை வார்த்தையெல்லாம் பேசி உன் மனசை கெடுக்கக்கூடாது, அது தப்பு. நீ ஸ்கூல் முடி, காலேஜ் முடி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்க. அவ்வளோ நல்லவனாடா நீ அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்க, என்னடி போஸ்க்குன்னு டா போட்டு கூப்பிடுற அப்படிங்கிறாரு. ஆமாம், நீ எத்தனை தடவை நடி போட்டு கூப்பிட்ருக்க, நான் டா போட்டு கூப்பிட்டா என்ன? இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, புரியுதா? நீ வந்துட்டு எப்பயும் போல் என்கிட்ட இரு, அப்போ தான் என்னால் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். நீ இந்த மாதிரி பண்ணாதான், கிறுக்குத்தனமாக பண்ணாத, இந்த மாதிரி நீ கிறுக்குத்தனமாக பண்ணாதான் எனக்கு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, புரியுதா? என் கூட எப்பயும் போல் இரு, அப்போ தான் நான் ஒழுங்காக படிப்பேன் அப்படின்னு சொல்ல, கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சுன்னா ஃபெயிலுக்கு இது ஆகி தொலைஞ்சிருவேடி அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி காரில் உட்காந்துருப்பீங்களா? அப்போ அவரும் வேணாம் வேணாம், இது தேவையில்லாமல் எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுரும், நீ தள்ளி போய் உட்காரு அப்படின்னு சொல்ல, முடியாது, ஒரு மாதம் என்கிட்ட வந்து பேசக்கூட இல்லைல்ல, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணத்தை அவர்கிட்ட வாய்க்கிட்ட கொண்டு போய் வச்சுருக்கீங்க. அவரும் அப்படியே தலை கொஞ்சம் தள்ளிக்கிட்டு என்ன அப்படிங்கிறாரு. சண்டை போட்டு இருந்தால இப்போ சமாதானம் ஆகணும்ல, கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்ட, அதெல்லாம் முடியாது, தப்பு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க நீ பண்ணலான்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே முந்துக்கிட்டு போவீங்களா? அப்போ அப்படியே உங்கள் வாயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு, ஒழுங்காக 10th முடி, அப்புறம் 12th முடி, அப்புறம் காலேஜ் முடி, அதுக்கப்புறம் இதெல்லாம், அது வரைக்கும் நோ டச் பாலிசி, ஓகேவா? வி ஹேவ் நோ டச் பாலிசி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜிமினா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, நீ என்ன இது கூட என்ன விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, அவளுங்க கிடக்குறாளுங்க, குட்டிச்சவராகி போய் கிடப்பாங்க. ஆனால் நீ நல்லா இருக்கணும்ல, அதனால தான் முதல்ல நான் நல்லா இருக்கணும், நீ இப்படியெல்லாம் ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும், அதனால் ஒழுங்காக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது வர்றது, அப்புறம் வழக்கம் போல் நீங்கள் தான் குக் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கோம். இப்படியே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 வருஷம் முடிஞ்சிருது. ஒரு வழியாக நீங்கள் 12th முடிச்சிடுறீங்க. இப்போது எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்டுருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஜிமினா ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா, நம்ம வேணால் வாபஸ் வாங்கிக்கலாமா போட்டு அந்த பெட்டை அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக வாபஸ் வாங்கவே மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நீ எடுத்திருந்தீன்னா கண்டிப்பாக நீ சொல்கிறத நான் செய்வேன், இல்லைனா நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட இப்போ 600 மார்க்கா, அதுக்கு வந்துட்டு ஒரு 550க்கு மேலே எடுத்தால் நீங்கள் சொல்கிறது வந்துட்டு அவர் எதுனாலும் கேட்பாராம். இல்லை 550க்கு 1 மார்க் கம்மியாக இருந்தாலுமே கூட அவர் எது சொல்கிறாரோ அதுதான் நீங்கள் கேட்கணும். அதுவும் இல்லாமல் அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருப்பாருனா, நீ வந்துட்டு காலேஜ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் நீங்கள் நான் 12th முடிச்சது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியுவீங்களா? அதனால தான் இப்போ இந்த பெட்டே. அப்போ நீங்களே அதை ஆரம்பிச்சிருப்பீங்க, நான் வந்துட்டு நிறையா மார்க் எடுத்துட்டேன்னா நான் சொல்கிறது நீ கேட்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுதான் பெட்டே. இப்போ 550க்கு மேலே வரலன்னா அவர் வந்துட்டு உங்களை காலேஜ் தான் சேர்த்து விடுவார். ஒருவேளை 550க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது சார் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுதான் உங்களுக்கு பயமாயிடுச்சு, கம்மியாக இது வந்து திரும்ப காலேஜில் சேர்த்து விட்டுருவானோ, எனக்கு படிக்கவே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நகத்து கடிச்சிட்டு உட்காந்துருக்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கு 550 என்ன 580 வந்துடுச்சு. உங்களுக்கு நான் செம்ம ஹாப்பி. நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே ஜங்குன்னு குதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினா அப்படியே அவருக்கும் ஹாப்பி தானே, உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் வந்துட்டு என்ன ஜிமினா எப்படி நான் போட்டியில் ஜெயிச்சிட்டேனா, ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுதான் ஆகணும், சீக்கிரமாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெத்திலேருந்து அப்படி கணத்துக்கெல்லாம் கை வச்சு ஒரு மாதிரி கூசி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சு விளையாடிக்கிட்டு சொல்லிகிட்ருக்க. அவரும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவ்வளோதானே ஆசை, செஞ்சிட்றேன் அப்படிங்கிறாரு. நிஜமாவா? அப்போ எப்போ கல்யாணம் அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் சொல்கிறேன், ஒரு 2-3 நாளில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. 2-3 நாள்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. நீங்கள் போய்ட்டு வாட்ச்மேன் அண்ணாக்கிட்டெல்லாம் வந்துட்டு செம்ம ஜாலியாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ இப்படியே தான் 2-3 நாள் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமினாக்காக ஏதோ சமைச்சிட்ருக்க, அவர் வந்துட்டு வெளில போயிட்டு வராரு. வந்ததுமே ஏன்னு சொல்லி கூப்பிட ஓடி வந்து நீங்கள் அவரை வந்துட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணிப்பீங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்க, நான் சொல்கிற இடத்துல நீ சைன் மட்டும் பண்ணு, அப்போ தான் உனக்கு அந்த சர்ப்ரைஸ் தெரியும் அப்படின்னு சொல்லவும், என்ன பேப்பர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சர்ப்ரைஸ் டி, நீ சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீ அதை பார்க்கணும் அப்படின்பாரா. ஓ மை காட், கல்யாணம் பண்ண போகிறோமா? இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஏதோ கையெழுத்தெல்லாம் போடுவாங்களே, அந்த கையெழுத்தாக இருக்குமோ, போட்டுருவேன் போட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரும் இப்போ படிச்சுப்பாரு அப்படிங்கிறாரு. படித்து பார்த்தா காலேஜ் அப்ளிகேஷனு, என்னையா பண்ணி வச்சுருக்க நீ? நான் கல்யாணத்துக்கு கையெழுத்து போட சொல்லுவேன்னு பார்த்தா காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இருடி,
நீ இவ்வளோ மார்க் எடுத்துக்கிற, கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல, காலேஜ் போ, இன்னொரு 3 வருஷம் நானே வெயிட் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. டேய் அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஆல்ரெடி 3 வருஷம் நான் வெயிட் பண்ணிக்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணினா இதெல்லாம் வேலைக்காகாது, எங்களோட அந்த தாலி நானே எடுத்து உனக்கு கட்டண்டான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஏதாவது மஞ்சள் கயிறு கிடைக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. மஞ்சள் கயிறு வீட்டுக்குள்ளே திடீர்னு எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ அப்படியே வந்துட்டு வெளியே வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு மஞ்சள் கயிறு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்குமா அப்படின்னு கேட்க, ஜிம்முக்கு தாலி கட்ட அப்படிங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. உள்ள இருக்கானே அந்த உடம்போக்கு, அவனுக்கு தாலி கட்டுறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் பைத்தியக்காரன், அவன் இஷ்டத்துக்கு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து கையெழுத்து வாங்கியிருக்கான், அவன் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த டே ஒரு மாதிரி ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினும் கிட்ட பொறுமையாக சொல்கிறாரு, இங்கே பாரு அயன், புரிஞ்சுக்கோ, படி, நீ படித்தாதான் நல்லாயிருக்கும், உன் அம்மா அப்பா தானே ஆசைப்பட்டாங்க, நீ எனக்காக தான் சொல்கிற, என்னால் வெயிட் பண்ண முடியும், நீ என் கூடயே இருக்கல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்ட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அப்படியே பாஸ் ஆகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு காலேஜ் போயிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் காலேஜு. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டு வெளியே வந்து வாட்ச்மேன் இருப்பார்ல, அவரை கூப்பிட்றீங்க. அண்ணா அண்ணா டைம் ஆச்சு அப்படிங்க. இதை வரேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ஸோ ஓடி வந்ததும் நீங்கள் வந்தால் உங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு வருவேன், வண்டி எடுத்துகிட்டு வரண்ணா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஐயோ இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பைக் இருக்கும்ல, ஸோ பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு. நீங்களும் டக்குன்னு ஏறிட்டு காலேஜுக்கு டைம் ஆகுது போண்ணா, எக்ஸாம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போக சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா எவனையானு இப்படி சாவடிக்கிற, தினம் காலையில் சாயந்தரம் நான் இங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்குறனா இல்லை உனக்கு டிரைவர் வேலை பார்க்குறனான்னு தெரியல, இப்படியே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற 2 வருஷமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. நீங்களும் நான் என்னடா பண்ணுறது, ஜிமினா பாவம்ல, அவரே ரொம்ப டயர்டாக இருப்பார், நான் அவரை போய் தொல்லை பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் சரி நீங்கள் சீக்கிரம் எனக்கு கொண்டு போய் விட்டுருங்க, சாயந்தரம் கரெக்டாக நான் வெளில வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வெளியே நிற்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. இப்போது நீங்கள் அப்படியே காலேஜ் போயிடுறீங்க. இப்போது அந்த சீன் அங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அப்படியே வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் தான் அப்படியே பப்பரை பேன் வந்துட்டு கட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போது அவரோட மூஞ்சில் ஏதோ கொட்டிக்கிட்டே இருக்குது. அவரும் வந்துட்டு அதை அப்படியே தொடச்சி தூங்கிட்டே இருக்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சில் சத்துன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. அவரும் வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ் கத்துற சத்தம் வேற யாரு, உங்கள் குழந்தைங்க தான். ஸோ 2 ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்குது. இவரும் வந்துட்டு அப்படியே கண்ணை முழிச்சிட்டு, டேய் 5 மணிக்கு தாண்டா நான் தூங்க ஆரம்பித்தேன், நீங்களும் 5 மணிக்கு தாண்டா தூங்குனீங்க, மணி இப்போ தான் 10 கூட ஆகலை, அதுக்குள்ளே எழுந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பொன் குழந்தை ஒரு பையன் குழந்தை, ஓகேவா. ஸோ 2 ட்வின்ஸ் ஆட்ருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ஒரு செம்ம வாள் வரன்னு கட்டிட்டு இருக்கிறாங்க. 2 காது பக்கமும் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்களும் மாற்றி கத்துது. ஸோ ஜிம்னும் வந்துட்டு அப்படியே கை வச்சு அப்படியே தடவி பார்க்குறாரு பெட்டில். ஸோ 2 பால் டப்பா கிடைக்குது, 2 எடுத்து அப்படியே 2ஓட வாயிலே வைக்கிறாரு. அட்ட டைமில் வைக்க அதுங்களும் வந்துட்டு அப்படியே கம்முன்னு அதை குடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு கட்டிலே விழுந்து அப்படியே படுத்துட்டு பாலை குடிச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து பார்த்தா நீங்கள் தான் வந்துட்டு குட் மார்னிங் பேபி அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு என்னைக்கு குட் மார்னிங் ஆண்டிருக்குது, தினமும் நாய்ஸி மார்னிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ நீங்கள் அப்போ தான் வந்துட்டு கிளாஸ்க்கு வந்துட்டு போயிருந்துருப்பீங்க. கரெக்டாக கால் வருது. ஐயோ இப்போ தான் என்ஜார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி அப்படி டெஸ்க் கடையில் குடிஞ்சு பேசுகிறீங்க. அப்போது ஜிம்னும் வந்துட்டு ஏய் ஒரு நாளாவது லீவ் போடுறி, என்னால் முடியல, தூங்கணும், இன்றைக்கும் போயிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் அனுபவி, நான் தான் கேட்டேன்ல, நான் காலேஜெல்லாம் போகல, ஒழுங்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, பெரிய இவன் நாட்டை காலேஜ் போன்னு சொன்னேன்ல, இப்போ அனுபவி அப்படின்னு சொல்ல, ஏண்டி நான் காலேஜ் தான் போக சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன்னா நீ தான் அவசரமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறாரு. கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற்றுக்கணும்ல, அது இல்லைன்னா தப்பு இல்லையா, அதனால தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன். இப்போ அதனால என்ன, நீ இப்போ கூட சொல்லு நான் காலேஜ் விட்டு வந்துடுறேன், எனக்கு காலேஜ் வேணாம், நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், நீ வேலையை பாரு அப்படிங்கிறீங்க. இவக்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு. 2 வருஷம் கஷ்டப்பட்டேன், என்ன ஒரு கொஞ்ச நாள் கஷ்டப்பட மாட்டேனா, படித்து தொலை, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் டப்பா வந்துட்டு அப்படியே ஜிம்னாவோட மூக்கிலே வந்து விழுகுது. ஸோ சிம் தான் தூக்கி போட்டிருப்பான். ஐயோ அப்படின்னு சொல்லி இவர் கத்திக்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் எல்லாம் பவுடரு, தலையெல்லாம் பவுடரு, இதில் கண்மையெல்லாம் வேறு எடுத்து அந்த குழந்தைங்க கையில் நிறையா இருக்குது. இப்போ தான் பார்க்குறாரு,
கையெல்லாம் எனக்கு கண்மை இருக்குது, இதை யாரும் அவங்க கையில் கொடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கையெல்லாம் கழுவிடுறதுக்கு தூக்கிட்டு போகிறாரு. ஸோ தூக்கிட்டு போயிட்டு அந்த பாத்ரூமில் அந்த இது இருக்கும்ல, வாஷ் பேஷன், அது மேலே உட்கார வச்சுட்டு கையை கழுவலான்னு சொல்லிட்டு அப்படியே டேபை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவர் அப்படியே கண்ணாடி எதிர்ச்சியாக பார்த்தா அவரே இருக்குன்னு பயந்து கத்திடுறாரு. ஏன்னா அவர் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு பவுடரு, தலையில் பவுடரு, மூஞ்செல்லாம் அங்கங்கே கண்மையும் அப்படி கருக்குன்னு அப்படி கிடக்குது. மனுஷன் ஒரு நிமிஷம் பயந்தே போயிருப்பார். அவ்வளோதான், அவரால் முடியலை. அப்படியே அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும், என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்கள 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்துக்கிறது அவர் தான். ஸோ நீங்கள் அவர் டயர்டாக இருப்பாருன்னு சொன்னது வேலை செஞ்சு கிடையாது, இந்த குழந்தைங்கள பார்த்து தான். அதனால தான் நீங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அண்ணா கூட போயிடுவீங்க காலேஜுக்கு. ஸோ இப்போ அப்படி தான் ஈவினிங் ஆகுது. வாட்ச்மேன் அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து நிற்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. அந்த அண்ணா கொண்டு வந்து விட்டுருவார். வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு எப்பவும் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் குழந்தைங்க தான் தேடிட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு ஓடி வந்ததுமே பேகெல்லாம் தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்டு அப்படியே ஓடி வந்து ஜிம்னா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, பேபி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சா இன்றைக்கும் அப்படிங்க அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாள் தான், நீ வேணா இப்போ கூட சொல்லுங்கள், நான் காலேஜ் போகல, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்க, வாய் மூடுவாயன், நீ படிக்கணுங்கிறது தான் உன் அம்மா அப்பாவோட ஆசைன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்க, கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றியே ஆகணும், இல்லைன்னா எனக்கு மனசு கேட்காது. சரி வீடு, போயிட்டு சாப்பிடு, உனக்கு ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா சும்மா நூடுல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிடு, நான் இதுக்கு ஏதாவது பண்ணித்தரேன் அப்படிங்கிறாரு. நூடுல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சி ஓடுறீங்க. அந்த 2 குழந்தையும் பார்த்தீங்கன்னா பாவம் யார் பெற்ற குழந்தையோ மாதிரி அது பாட்டுக்கு அனாதையாக அந்த பக்கம் ஓரமாக கிடக்குதுங்க. இங்கே நீங்கள் 2 பேரும் அப்படி கொஞ்சம் கலாவிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிம்னாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிச்சனுக்கு போவீங்களா, அவரு பின்னாடியே வந்திருப்பாரு. ஸோ வந்து அப்படி உங்களை பேக்கில் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. அப்போ கேட்குறீங்க, ஜிமினா நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், இந்த எங்கள் வீட்டிலேருந்து என்னை கூப்பிட்டு வரும்போது விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தீங்கள்ல, எங்கள் சொந்தக்காரங்க நிறையா பேர் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தீங்க, எவ்வளோ வாங்கினாங்க? என் அப்பா யார்கிட்டையும் கடனே வாங்கலை தெரியுமா, ஆனால் உங்களை ஏமாற்றிட்டாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்ல, என்ன யாரும் ஏமாத்தலையே, யாராவது ஏமாற்ற முடியுமா அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தனுக்கு 15 லட்சம் கொடுத்தீங்க, சத்தியமாக என் அப்பாவில் கடன்லாம் வாங்கவே இல்லை யார்கிட்டையும். அடுத்து மறுபடியும் இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தானுங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ அவங்களும் வந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல, அப்போ எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, இப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இவர் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்திருப்பார்ல, அந்த விசிட்டிங் கார்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் கிடையாது, அது வேறு ஒரு அட்ரஸ்ஸு. இப்போது நிறையா டேஸ் வந்துட்டு ஜிமின் நீங்கள் வந்ததுக்கப்புறம் வீட்லேயே இருந்திருப்பாரு. அவங்களும் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்துட்டு ஆளே காணும்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்திருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணியிருக்க மாட்டார். நைட்டு 10 மணி ஆயிருக்கு வந்ததுக்கு. நீங்கள் கூட 1008 கேள்வி கேட்டிருப்பீங்களா. ஸோ அந்த அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு அதை நினைப்பே வருது, அடடா இவனுங்களை வேறு வர சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தனே, வந்துட்டு இருப்பானுங்களோ, ஒரு வேளை போய் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பார். அங்கே போய் பார்த்தா எல்லோரும் வந்துட்டு தினம் வந்துட்டு போயிருப்பானுங்க போல். ஏன்னா சும்மா கிடைக்கிற காசாக இருந்தால் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போகிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எல்லோரும் கரெக்டாக வந்திருக்க கத்துறானுங்க, என்ன இத்தனை நாள் கழிச்சு வரீங்க, ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, யோ உனக்கு என்ன காசு தானே வேணும், உள்ளே போ, கொடுப்பாங்க வாங்கிக்கா அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் கோவமாக பேசின ஒருத்தன் டக்குன்னு, எனக்கு இந்த தம்பியை பற்றி தெரியும், இந்த தம்பிக்கு நிறையா வேலை இருந்திருக்கோ அதனால வர முடிஞ்சிருக்காது, ஆனால் நல்ல மனசு, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, சரிப்பா நான் உள்ளே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போகிறானுங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வச்சு நல்லா கும்பி விட்டுறானுங்க. லைக் உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிமினா கூட வேலை செய்வாங்களே, ஸோ அடையாள் வச்சுருப்பார்ல, அவனுங்க தான் எல்லாத்தையும் இப்படி மொத்தமாக உள்ளே வந்துட்டு விட்டு நல்லா பெரிய பெரிய லட்டி மாதிரி போலீஸ் அடியை விட மோசமாக இருக்குது ஒரு நல்லா வந்துட்டு வெளுத்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஜிமினா இப்போ சொல்கிறாரு. அப்போ நீங்களும் அப்போ அவங்களுக்கு காசு கொடுக்கலையா, அடி வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஆமாம் ஏமாத்துறானுங்க, என்னை ஏமாற்ற முடியுமா என்ன, அதான் நல்லா வெளுத்து விட்டுட்டா, சரி கிளம்பு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாரு. எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் குழந்தைங்க அப்புறம் ஜிமின் 4 பேர் அப்படி காரில் போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தைய 2 பேர்த்தையும் வந்துட்டு அப்படியே மடியில் 2 பேர்த்தையும் இப்படி ஒட்டுக்க பிடிச்சி தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ 2மே ஒரே வயசு தான், ட்வின்ஸ் அப்படிங்கிறனால பின்னாடி உட்கார வைக்க முடியாது குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே நீங்கள் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நேராக வண்டி போகிற இடம் பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட மாதிரியே இருக்குது. ஜிமினா இந்த ரோடு எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரியே இருக்குது, எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்க, இருடி போகலாம், அதுக்குள்ளே 1008 கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போயிட்டு காரோட இடத்துல நிறுத்துறாரு. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடு தான். அதை பார்த்ததுமே உங்களுக்கு உள்ளேருந்து உங்களோட அம்மா வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது
ஓடி வந்து அப்படியே உங்கள் பேக்கை வாங்குவாங்க. நீங்கள் அப்பாவோட சைக்கிள்லேருந்து இறங்குவீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. அடிக்கடி நூடுல்ஸ் எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்களா சாயந்தரம் வந்ததுமே. அது எல்லாம் அப்படி கண்ணு முன்னாடி வந்து போகுது. உங்களோட அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே நடமாடிட்டு உங்களை அப்படியே கூப்பிடுற மாதிரி இருக்குது. அட வாயின்னு எத்தனை நாள் ஆச்சு வந்து வா இப்போ தான் எங்களை பார்க்கணுன்னு தோணுச்சா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குது. அப்படியே நீங்கள் அழுதுறீங்க ஒரு செகண்ட். அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அது ஒரு மாதிரி விஷுவலாக உங்களுக்கு தெரியற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் அழுதுட ஜிமினும் வந்துட்டு அப்படியே குழந்தைங்களை எடுத்துக்கிறாரு. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்க நீங்களும் இறங்கி உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போகும்போது கேட் அப்படி திறக்கணும்ல. ஸோ கேட்டு பூட்ட எல்லாம் திறந்தா இருக்குது. யாராவது இருக்காங்களா எங்க உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க போகலாம் போ அப்படிங்கிறாரு. அப்படியே வந்துட்டு வீட்டெல்லாம் உள்ளே போய் பார்க்குறீங்க. உள்ளே யாருமே இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்தந்த பொருள் அங்கங்கேயே தான் இருக்குது. ஆனால் சுத்தமாக க்ளீனாக இருக்குது. அப்போது ஜெமினா பார்த்தீங்க அப்படின்னா பையன் அங்கேயே நில்லு அப்படிங்கிறாரு. இன்னும் நீங்கள் உள்ளே போகல, வாசப்படி கிட்ட தான் வெளியெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போது நீங்களும் அங்கேயே நின்றுக்க குழந்தைங்க உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு கிச்சனில் போயிட்டு அந்த ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு குழந்தைக்கு அப்படியே ஆர்த்தி எடுக்கிறாரு. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க குழந்தைங்களை கூட்டிட்டு மொதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கல்ல, அப்புறம் அப்படியே உள்ளே அனுப்புவாங்களா? உன் அம்மா அப்பா இருந்து ஆர்த்தி எடுத்துருப்பாங்கல்ல, அதான் டேய் இதான் உங்கள் தாத்தா பாட்டி வீடுறா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கக்கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களை உள்ள கூப்பிடுறாரு. உங்களுக்கு நான் அழுகலைக்காக வருது. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த வீட்டை அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு ஜிமினா போகலாமா நம்ம அப்படிங்கிறீங்க. ஏன் இப்போ தானே வந்தோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. இல்லை இதை நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன்ல, ஏதாவது வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க, நான் போகலாம் ஜிமினா அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கெட் ஏதாவது பின்னாடி வச்சுருப்பாங்களே. ஸோ அப்படியே அந்த பின்னாடி பாக்கெட்லேருந்து ஏதோ பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்தாடி அப்படின்னு சொல்லி கொடுக்க வாங்கி பார்த்தா அதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்த பேப்பரு அது அப்படியே இருக்குது. இது நான் கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அதான் ஏண்டி அத்தனை பேர்த்த அடித்து விரட்டினவன் அந்த ஒருத்தங்கிட்டேருந்து நீ கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை வாங்க மாட்டேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக அவரை பார்த்துட்டு ஏன் இத்தனை நாளாக இதை சொல்லவே இல்லை, நான் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு இங்கே வரணும், உனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும், அதுவும் உன்னோட பர்த்டே அன்னைக்கு அப்படிங்கிறாரு. பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வருது. ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்திருக்காரு. அதையே மறந்துட்டீங்க நீங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி மறுபடியும் அந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்குறீங்க. அம்மா அப்பா வந்துட்டு யூஸ் பண்ணினது, அந்த பழைய டிவி, அப்புறம் அந்த பழைய சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுட்டு ஒரு ஓரமாக போய் நின்றுட்டுருப்பீங்களா. அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அம்மாவுங்க கூட விளையாடுறது, அப்பா கூட பேசுகிறதெல்லாம் அந்த இடம் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டுருப்பீங்களா. அப்போது குழந்தைங்கள கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே கொஞ்சம் காம் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வரதுனால நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே காம் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விளையாடிட்டு இருக்கோம். அப்போது நீங்களும் வந்துட்டு கொஞ்ச நேரம் பழைய கதையெல்லாம் பேசுவீங்களா, அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் பார்க்குறீங்க குழந்தைங்க 2 பேர்த்தையுமே காணோம். பயம் ஆகிடுச்சு, எங்கே போயிட்டாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லா பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் ஏதோ சத்தம் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனில் போய் 2 பேர் நின்று பார்க்குறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு ஒரு மாதிரி கிச்சன்கிட்ட எதையோ பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்குது, கை தட்டிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பட் குழந்தைங்களோட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்பா தெரிகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷுவல் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு பேரனையும் பேத்தி அப்படியே அழகாக கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுங்க கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்க. ஸோ அதுங்க அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கை காலம் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்குது. பட் உங்கள் 2 பேத்துக்கு புரியல, என்ன இங்கே தெரியுதுன்னு சொல்லி இப்படி சிரிச்சிட்டு இருக்கான், அதுவும் கை தட்டி சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஜிம்மி என்ன அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அப்போது 2 பேரும் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு திரும்ப அப்படி கை காட்டுறாங்க அந்த பக்கம். அதான் அங்கே ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுவோம்ல, அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி 2 குழந்தைங்களும் காட்டுது. பட் உங்களுக்கு புரியல. அப்போது அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்க்குறாங்க. ஸோ ஜிம்மி உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரா. ஸோ அவங்க அப்படியே சந்தோஷத்தோட உங்களை பார்க்குறதோட இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி எண்டிங்காக நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ ஸ்டோரி முடிஞ்சு அவ்வளோதான். ஹாப்பி எண்டிங் தான். டடா பாய் சராங்கி.